Walkman. வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு வாக் மங்க் 1891. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். நான் அந்த ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு மண்ணும் பண்ணாமல் ஒரு கிழ்த்தாமல் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம். எவனோ எதோ ட்ரை பண்ணி பெரிய ஆளோட பார்க்குறேன். பட் நமக்கு வந்துட்டு ரெகக்னேஷன் இவ்வளோ கிடச்சது வந்துட்டு இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங். இட் டுக் மீ ஆஃப். ஸோ அதனால் வந்துட்டு முழு முயற்சியோட சீரியஸாக பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஏரியாவில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஜெகனோ டாக் அபவுட் அன் இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாபிக் வந்து நம்மளை சுற்றி இயங்கிக்கிட்டே இருக்குது. ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்துட்டு அதில் இன்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்காங்க. அந்த இன்ட்ராக்ஷன் வந்து மற்றவங்களையும் புல் பண்ணுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வந்துருக்கிற சீரிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸ் ஆகட்டும், அவன் ஒரு மண்ணு மூட்டை ஒன்றும் பெருசாக போடல. ஸோ பட் மேஜர்லி அமேசான் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் ஆர் டூயிங் கிரேட் திங். ஸோ இந்த பர்டிகுலர் ஜானரை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இதை நான் வந்து தனியாக பேசுகிறதோட வந்துட்டு இது ஒரு சாம்பிளிங் செட் ஆஃப் பாட்காஸ்ட் மாதிரி இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து மில்லினியல்ஸ், அப்கமிங் பூமர் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா அப்படி பேர் வந்துருச்சு. ஏன் ஜென்ரேஷன், அதாவது மில்லினியல்ஸ்னால் உங்களுக்கு யாரும் தெரிஞ்சிருக்கும். 90s கிட்ஸ், 80s கிட்ஸ் எல்லாம் மில்லினியல்ஸ். ஜென்ஜினா அடுத்தது 2000க்கு அப்புறம், 1995 அப்புறம் பிறந்த பசங்கலாம் ஜென்ஜியில் வரானுங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு சீரிஸ் ஃப்ரீக், ஒரு சாம்பிளுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்கோம். இஸ் அ வெரி மச் ஆக்டிவ் பர்சன் இன் த சோஷியல் மீடியா. ரியலி க்ளோஸ் டு மை ஹார்ட். நேரில் பார்த்தது இல்லை, பட் ஏன்னா வந்துட்டு ஐ ஃபாலோ a lot on Facebook. I really love this guy, how he talks and how he share this content. ரொம்ப பிடிக்கும் நான் இந்த பையனை. ஸோ அதனால் அவனை கேட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன். ஸோ வெல்கம் கௌதம், வெல்கம் டு வாக் மங்க். வெல்கம், தேங்க்யூ. நீ என்ன வெல்கம் பண்ணு நல்லதுதான். சொல்லு. ஃபர்ஸ்ட் டைம் தான் எனக்கு பாட்காஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு முன்னாடி லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சூப்பர். அதான் அந்த வெல்கம் லைட்டா உளறிட்டேன். பரவாயில்ல, உளறு. நம்ம பாட்காஸ்ட் தான், நீ வாய்க்கு வந்து உளறு. நம்ம உளர்னாதான் ரீச் ஆகுது. அதேதான். ஓகே. அதான் இப்போ வந்து இந்த என்ன சொல்றது, சீரீஸ் ரைட். இப்போ எல்லாரும் இந்த எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம், அந்த மார்ச்ல அதுக்கப்புறம் பேருக்கு என்ன சொல்றது, நியூஸ் ரீடர்ஸ் கால் பண்ணா 3 போஸ்ட், ஒரு போஸ்ட் வந்து சீரீஸ் நல்லது. ஆக்சுவலா என்ன சொல்றது, நிறைய பேருக்கு அந்த சீரீஸ் எல்லாம் தெரியுது, என்கேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதேதான். என்ன சொல்றேன்னா, நான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து they prefer movies. என்ன சொல்றது, அது ஒரு போஸ்ட் கூட பார்த்தேன். அந்த ஒரு வேற ஒரு உலகம். அது 2 மணி நேரம் படம் பார்த்தா அந்த படத்துக்குள்ளே டிராவல் ஆகுது. அதேதான் நான் சொல்றேன். அதே வந்து நீங்க சீரிஸ் பண்ணுங்க. நிறைய 2 மணி நேரத்துக்கு பதிலாக 2 months நீங்க அப்படியே டிராவல் பண்ணலாம். லைக் என்ன சொல்றது, ருட்டீன்ல அது ஒரு பார்ட்டா வச்சுக்கலாம் சீரீஸ். லைக் என்ன சொல்றது, டெய்லி ஒரு 1 hour ஒரு எபிசோடு, அது மாதிரி கேன் சீரீஸ் தான் அது உங்களுக்கு தரும். என்ன சொல்றது, அதே மாதிரி அதேதான் ஒரு ருட்டீன்ல வந்து சீரீஸ் தான் உங்களுக்கு வந்து நல்ல பார்ட்டா இருக்கும். முடிச்சா கூட திரும்ப நீங்க இன்னொரு இது ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த இதுல இருந்து வெளில வந்து கண்டிப்பா நீங்க ஒரு சீரீஸ் முடிச்சா கண்டிப்பா அப்படியே அடுத்த சீரீஸ் நெக்ஸ்ட் டைம் நீங்க போக முடியாது. கண்டிப்பா அதை பத்தி, அந்த ஆக்டர்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆக்டர்ஸை பத்தி ப்ரௌஸ் பண்ணிட்டு அவன் என்னென்ன படம்லாம் பண்ணிருக்கான்னு பார்த்தா அதை பார்ப்போம். அப்படியே அதேதான். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி வந்து சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னா, அது அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நீ பேசுனதுலேயே ஒரு கொஸ்டின். we will talk about it. நிறைய நேரம் இருக்கு நமக்கு. நீ சீரிஸ் பார்க்க ஆரம்பிக்கிறத பத்தி பேசுவோம். ஸோ நீ எனக்கு தெரிஞ்சு யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் வாட்சிங் சீரிஸ் இன் டீனேஜ். ஓகேவா? அப்படி தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ ஓன் ஜென்ரேஷனுக்கும் எங்கள் ஜென்ரேஷனுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்குது. நாங்கள் டிவியில் தான் பார்க்க ஆரம்பித்தோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்த சீரிஸ்னு, அது சீரிஸ்னு தெரியாமல் பார்த்த சீரிஸ் எதுன்னு பார்த்தோன்னா மர்ம தேசம் தான். அது ஒரு ஆந்தாலஜி சீரிஸ்னே எனக்கு தெரியாது. ஆந்தாலஜி சீரிஸ்னே தெரியாமல் நான் பார்த்தேன். கிடாது கருத்து பார்த்து என்ஜாய் பண்ணேன். அது ஒரு செட் ஆஃப் பீப்புள். அந்த சமயத்தில் எங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, நீ வந்து டிவி அடிக்ஷன், டிவியை பார்த்துட்டு கண்ணு கெட்டு போய் வெளியே சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி அவங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, மொபைலே பார்த்துட்டு கண்ணு கெட்டு போய் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த இம்பாக்ட் ஒரே மாதிரி தான் இருந்திருக்கு. நீ ஸ்டார்ட் பண்ணும்போது உன்னை வந்து அப்படி கண்ணு கெட்டு போகிற அளவுக்கு பார்க்க வச்ச சீரிஸ் எது? கண்ணு கெட்டு போக கண்டிப்பா இது பிரிசன் பிரேக் தான். சொல்லி ஆகணும். இப்போ வந்து நீங்க இது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, சீரிஸ் எனக்கு பார்க்க ஐடியா இல்லை, மூவிஸ் தான் அப்படின்னா, ஸ்டார்ட் வித் பிரிசன் பிரேக். பிரிசன் பிரேக் தவிர ஒரு ஸ்டார்டர் எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே இருக்காது. சரி. ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, முதல் 2 எபிசோடு வந்து செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் 3rd 4th அந்த கிளிஸ்டாங்கர்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்கு தூங்கவே விடாது. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னன்னா, பிரிசன் பிரேக்ல வந்து
பிரிசன் பிரேக்ல வந்து 12th நினைக்கிறேன், ஐ டோன்ட் நோ, 12th எபிசோட் நினைக்கிறேன். எபிசோட் பேர் வந்து எண்ட் ஆஃப் த டனல். நான் அந்த எபிசோட் பார்க்கும்போது நைட் 1 மணி நினைக்கிறேன். என்னால முடிக்கவும் முடியல. சார்ஜ்ல போல சார்ஜ்ல ஐ மீன் லேப்டாப்ல சார்ஜ் இல்ல. அப்படியே சார்ஜ் போட்டு தூங்கவும் இல்லை. என்ன பண்ணிருப்பான் வீரம், என்ன பண்ணிருப்பாரு, என்ன இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே. ஸோ சீரீஸ் தான் லைக் 12 எபிசோட் பார்த்த ஒரு சாட்டிஸ்பாக்சன், அதெல்லாம் யோசிச்சு அந்த சீரீஸ் தான் அதை தர முடியும். அதுக்கு பிரிசன் பிரேக் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க நியூ சீரீஸே நான் எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணேன் பிரிசன் பிரேக் பார்க்க? பிரிசன் பிரேக் வந்து 10th லீவ்ல ஸ்டார்ட் பண்ணேன். 10th லீவ்ல ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து நான் பார்த்தது ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்ஷன், அதாவது லைவ் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிசன் பிரேக். பிரிசன் பிரேக் இஸ் a good series. என்ன சொல்றது, டிராவிட் மாதிரி வச்சுக்கோங்க, கிரிக்கெட்ல போய் டிராவிடோ அந்த மாதிரி பிரிசன் பிரேக். நோ ஒன் ஹேட்ஸ், என்ன சொல்றது, அது அவ்வளோ யாரும் இருக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். கேரக்டரைசேஷன், மைக்கேல் ஸ்கோஃபீல்டா இருக்கட்டும், டீபேக்கா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு டீபேக் மாதிரி ஒரு கேரக்டர் திரும்ப டிவி ஸ்டைல பார்க்க முடியுமான்னு கேட்டா ரொம்பவே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல ஒரு கேரக்டர் தான். பட் நான் பிரிசன் பிரேக் வந்து ஃபுல்லா முடிக்க முடியல. சஜஸ்ட் பண்ணி நிறைய தடவை நான் ஒரு சீசன் மட்டும் தான் பார்த்தேன். ஒரு 2 சீசன் பார்த்துட்டேன் நினைக்கிறேன். ஆமா, சோ நான் முடிச்சிடுறேன். பார்த்தேன் முதல் 3 சீசன் வந்து என்ன கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க கோட்னு சொல்ற பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸா இருக்கட்டும், அதை விட பிரிசன் பிரேக்கோட ஃபர்ஸ்ட் 3 சீசன்ஸ் நல்லா இருக்கும். உண்மையில எல்லாம் எடுத்து போயிருப்பாங்க. 4th சீசன் கொஞ்சம் மிஷன் இம்பாசிபிள் வாட வரும். பட் ஆனா முடிச்சிருவாங்க. இப்ப திரும்ப 5th சீசன் கொண்டு வந்தாங்க, எதுக்குன்னு தெரியல. அது 4th சீசனோட முடிச்சுன்னா நல்ல எண்டிங் தான் கேட்டீங்கன்னா. இல்ல இது எங்கேஜிங் தான். நான் பிரிசன் பிரேக் ஃபர்ஸ்ட் நான் எப்ப தெரிஞ்சுக்கிட்டேன்னா வந்துட்டு மணி ஐஸ்ட் இல்ல, மணி ஐஸ்ட் நிறைய பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. பட் எனக்கு எப்படி தெரியும் பார்த்தேன்னா, நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஷஷாங்க் ரிடெம்ப்ஷன் வந்து படம் வந்து பார்த்துட்டு யூடியூப்ல வந்துட்டு ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் சவுண்ட் ட்ராக். அப்போ கீழே வரும்போது வந்துட்டு இது வந்து இதோட எக்ஸ்டென்ஷன் தான் பிரிசன் பிரேக் மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது மாதிரி போயிட்டு இருந்தானுங்க. அப்போதான் பிரிசன் பிரேக் வந்து நான் ஐ டிட்ன்ட் கிவ் அ நோட்டீஸ். நீ சொல்கிறப்பல வென் மணி ஐஸ்ட் கேம் இன், மணி ஐஸ்ட் வந்துட்டு டுக் லைக் அ ஸ்டார்ம். மணி ஐஸ்ட் வந்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அது இதுன்னு போட்டு தள்ளினானுங்க. கடைசியில பார்த்தோன்னா வந்துட்டு அது அவ்வளோ பெரிய அப் டு த மார்க்கா எனக்கு தெரியல. இல்ல அதான் இங்க வந்து இப்ப இந்த ஜென்ரேஷன் கிட்ட என்னன்னா பிடிச்சி போச்சுன்னா அதுவும் வந்து இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு முடிஞ்சு போன சீரீஸ இது பண்றாங்க, ரிவ்யூ பண்றேங்கிற பேர்ல இருக்கிற பேரை கெடுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு மணி ஐஸ்ட் வந்து முதல் 2 சீசனோட அப்படியே முடிச்சிருங்க. நல்ல இல்லைங்களா, தேவையில்லாம ஃபேன்ஸ் இருக்காங்கிறதுக்காக 3rd 4th எடுத்துட்டு போய் எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. அதேதான் மணி ஐஸ்ட் அந்த மாதிரி. அதே மாதிரி இது பேர் என்ன, 13 Reasons Why. நானும் பார்க்கல 13 Reasons Why. அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் நிறுத்திருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டா ஃபர்ஸ்ட் சீசனோட நிறுத்திருக்கலாம், ஃபேன்ஸ் இருக்காங்கிறதுக்காக 2nd 3rd அப்படின்னு இன்னும் ரினியூ பண்ணிக்கிட்டே போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் அதே மாதிரி பார்க்கும்போது நீ என்ன சொன்னா, நான் செமையா பல்ப் வாங்கினது ஹவு டு செல் யுவர் ட்ரக்ஸ் ஆன்லைன் ஒரு சீரிஸ். ஐயோ அது எடுத்துருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கன்றாவியா இருந்துச்சுப்பா. ஏதோ ஆரம்பிச்சான் ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 எபிசோட் நல்லா போச்சு. அதுக்கப்புறமேட்டு சாவச்சுட்டான் போட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. கடுப்பாயிருச்சு எனக்கு, கன்றாவியா போச்சு. அப்புறம் பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த சீரீஸை. ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் வரப்போறேன். சி நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம் அண்ட் எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஆன் ஆல்கிரிதம். ஓகேவா, இப்போ நான் பிரேக்கிங் பேட் வந்து நான் பார்த்துட்டேன் வாட்ச் லிஸ்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் கிவ்ஸ் a set of வாட்ச் சஜஷன்ஸ் கொடுக்குது. இதை பாரு, ஹவு டு செல் யுவர் ஆன்லைன் ட்ரக்ஸ், பாரு அதை பாருன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா மார்க்கோஸ் பாரு, ட்ரக் ரிலேட்டட் ஷோஸாக காமிக்குது. இதான் இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி தான் முடிவு பண்ணுது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா இந்த ஆக்சஸ் எங்களுக்கு கிடையாது. ஓகேவா, ஸோ ராஜ் டிவியில் என்ன போடுறானோ, சன் டிவியில் என்ன போடுறானோ பார்ப்போம். அதை மீறி வந்துச்சுன்னா ஸ்டார் வேர்ல்டுன்னு அப்போ தான் ஆரம்பித்தான். ஸ்டார் வேர்ல்டில் தான் நாங்கள் உட்காந்து நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். பயங்கரமான சீரீஸ் எல்லாம் வரும். பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லணும்னா ஹவ் ஐ மெட் யுவர் மதர்லாம் பெரிய சீசன் வச்சுருந்தேன் ஒரு காலத்தில். நான் ஒரு பயங்கரமான சீரீஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஐ மெட் யுவர் மதர்னா பைத்தியம். மாடர்ன் ஃபேமிலி நான் நிறைய பேர் கூடிய, பட் மாடர்ன் ஃபேமிலி இப்போ நான் பார்ப்பேன். ஏன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த சீரீஸ் ஸ்டார் வேர்ல்டு இதெல்லாம், இந்த லிஸ்ட் எல்லாம். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ஜென்ரேஷன் இருக்கீங்களா நீங்கள் பார்க்குறீங்களா, நீங்கள் வந்துட்டு ஒரு சாம்பிளாக சொல்ல, இது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வரைக்கும் நான் பேசினேன்னா அவங்களுக்கு இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜான்ரா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து நீ தான் சொல்லுவ. அதாவது இப்போ சில பேர் வந்து சிட்காம்ஸ் பார்ப்பாங்க. டெஃபினட்டா வந்து ஆக்ஷன் தான் இல்ல, சீரிஸ் லைக் மணி ஹெய்ஸ்டா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும். வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து they prefer வந்து நம்பர் ஆஃப் எபிசோட் தான் இந்த ஜென்ரேஷன். எபிசோட் கம்மியா இருந்தா ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிடணும். என்ன சொல்றது, ஒரு மினி சீரிஸ்னுவாங்கல்ல, அது இருந்தா அது ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். ஸோ பாய்ஸ் வந்து இப்ப இந்தியால நல்லா ஃபேமஸா இருக்குன்னா அவங்க வந்து டிக் ஓவர் த பாக்ஸஸ். என்னன்னா மினி சீரிஸ் நல்ல ஒரு ஆக்ஷன் பேக், அதனால பாய்ஸ் உடனே. ஸோ பாய்ஸ் அப்புறம் மணி ஹெய்ஸ்ட் அண்ட்
இப்போ வந்து ஸ்கேம் வந்து ஸ்கேம் தான் எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ஒரு பெரிய இது கிடையாது. என்னது நெட்ஃபிளிக்ஸ் கிடையாது, அமேசான் கிடையாது. வெறும் என்ன சொல்றது மேக்கிங் வச்சே சக்சஸ் ஆன ஸ்டோரி, ஐ மீன் சக்சஸ் ஆன ஒரு சீரீஸ் தான் ஸ்கேம். ப்ளீஸ் வாட்ச் இட், தயவு செஞ்சு பாருங்க. அதுவும் நீங்க சொல்றீங்களே இந்த ஒரு ஜென்ரேஷன் கேப், அது வந்து ஸ்கேம் முழுக்க முழுக்க நடந்தது வந்து 90s தான். அதை இந்த இதுக்கு எடுத்துட்டு வந்து நல்லா யாருமே வந்து ஓவர் டூ பண்ணல ஜாப், எல்லாருமே பக்காவா. அந்த இப்போ வந்து அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ஓப்பனிங் தீம் மியூசிக் தான் இப்போ வந்து ரொம்ப இதுவா இருக்கு, ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுவே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மியூசிக் நல்லா இருந்துச்சுனாவே இந்த சீரீஸ்க்கு அதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு செலவில்லாத ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான். ஸோ அதான் ஸோ மினி சீரீஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து இது கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஒரு நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ் தான். அதுக்கப்புறம் தான் ஜேர்னரே அவங்க வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு மாதிரி ஒரு சீரீஸ்னா இதுதான் லவ் டிராமா, லைக் செக்ஸ் எஜுகேஷனா இருக்கட்டும், எண்ட் ஆஃப் த ஃபக்கிங் வேர்ல்டா இருக்கட்டும். அதாவது நீ ஆக்சுவலாக நீ சொல்கிற கான்செப்ட்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் க்ளோஸ்லி ரிலேட்டிங் டு யுவர் ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள். ஏன்னா நீங்கள்லாம் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 80s ஜென்ரேஷன் 90s ஜென்ரேஷன்ஸ் இப்போ உள்ள 90s கிட்ஸ்ன்னு சொல்கிற கிட்ஸ் கிடையாது, 90s பசங்களாகட்டும் 80s பசங்களாகட்டும், அவங்க எல்லாம் உள்ள வரும்போது வந்துட்டு we also prefer action drama as far as I seen. Certain set of circle people requires என்ன சொல்றது மைண்ட் ப்ளோன் கான்செப்ட், மைண்ட் ஃபக்கிங் ஆசம்ன்ற மாதிரி சில சீரீஸ் வந்து டார்க் வந்து டார்க் மாதிரி சீரீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜான்ராவும் வந்துட்டு இப்போ பெருசாக பேசப்படுறது. ஸோ ஒன்றை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இட்ஸ் அ மைண்ட் கன்ஃபியூசிங் அட் த சேம் டைம் இட்ஸ் எங்கேஜிங் சீரீஸ்னு எதை சொல்லுவேன்? நான் இன்னும் டார்க் பார்க்கல. டார்க்கை தவிர்த்து வேற ஏதாவது? டார்க் ஓகே, டார்க் தவிர்த்துனா நான் கண்டிப்பா வந்து இதை வந்து எந்த இதுலயும் கொண்டே வர மாட்டாங்க. கோல்ட் கண்டென்ட்லயோ சரி, எந்த பெஸ்ட் கேரக்டர்லயோ சரி, கொண்டே வர மாட்டாங்க இந்த சீரீஸை பத்தி. லைக் இட்ஸ் சோ அண்டர்ரேட்டட். நான் ஐம் நாட் டாக்கிங் அபௌட் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஐ நோ டாக் அபௌட் அது தனியா பேசுவேன் தெரியும் பெருசா. எதுனா மிஸ்டர் ரோபோட். எஸ் எக்ஸாக்ட்லி. மிஸ்டர் ரோபோட் எனக்கு தெரிஞ்சு 45 எபிசோடோ நம்ம தான் 40 odd எபிசோட் தான். வெரி 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 வெல் ரிட்டன், லைக் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. லைக் என்ன சொல்றது, என்ன ஒரு இதுவும் இல்லாம, என்ன ஒரு ஹைப் எல்லாம் இல்லாம தான் நான் பார்த்தேன். பட் என்ன சொல்றதுன்னா கண்டிப்பா அது வந்து என்ன சொல்றது கோட் கண்டென்ஷன்ல அது கண்டிப்பா இருக்கும். அது ஆக்சுவலா நீ சொல்லிட்டு அது வந்து கோட் தான், பீப்புள்ஸ் கோட். அது ஏன்னா மிஸ்டர் ரோபோட் இஸ் வெரி க்ளோஸ்லி ரிலேட்டிங் டு அவர் ஜென்ரேஷன், குறிப்பா கரண்ட் ஜென்சியோட. ஒரு விஷயம் நம்ம பேச ட்ரை பண்ணுவோம் வெளியில் ஒருத்தட்ட மூஞ்சி முன்னாடி, பட் அது சொல்ல முடியாது. ஓகேவா இல்லையா? அது நம்ம வந்துட்டு அது ஒரு செட் ஆஃப் சப்ரஷன்லேயே நம்ம அந்த கான்டென்ட்டை வச்சுருப்போம். அது எப்படி வார்த்தையை வெளியில் ஆகாட்டியும் அது வேற ஒரு ஃபார்மில் வந்து வெளியில் வருது, வெதர் பேஸ்ட் ஆன் அவர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அது வந்து பக்காவாக கேப்சர் பண்ணுறது மிஸ்டர் ரோபோட். நீ சொல்கிறாப்புல இட்ஸ் வெரி குட் மூவி, ஐ மீன் வெரி குட் சீரீஸ். அந்த சீரீஸில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில எபிசோட்ஸ்லாம் வந்து ரைட்டிங்லயே வந்து என்ன சொல்றது அட்ராக்டிவ். என்ன பிரேக்கிங் பேட்ல வந்து அந்த இதுவா இருக்கட்டும், ஃபெலினாவா இருக்கட்டும், கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ரெட் வெட்டிங் எபிசோடா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்லயே வந்து இது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையும் ஆக்டிங்லயே உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு எபிசோட்னா 4th சீசன் எபிசோட் 7 நினைக்கிறேன் மிஸ்டர் ரோபோட்ல. ராமி மலிக்கோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீரீஸ் மொத்தமாவே பாத்தீங்கன்னா அவரோட பாஸ்ட் பத்தி அப்பதான் தெரிய வரும் எபிசோட்ல. அப்பதான் அவரோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். அந்த டைட்டில் கார்டே அழகா வச்சிருப்பாங்க. பைனரிஸ்ல வரும் எபிசோட், பைனரிஸ்ல வரும். அதுக்கப்புறம் அதுக்கு மட்டும் இல்லாம என்னோட ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்கு. நான் மூவிஸ் பார்க்க மாட்டேன், பட் பார்த்ததுல எனக்கு ஃபேவரட் படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரையாலஜின்னு கேட்டீங்கன்னா பேக் டு தி ஃபியூச்சர் ட்ரையாலஜி தான் எனக்கு. எப்ப யாராச்சும் என்கிட்ட மூவி சஜஷன் என்கிட்ட கேட்டாங்கன்னா நானே ஒரு இது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன், பேக் டு தி ஃபியூச்சர் பாரு சொல்றேன். சோ அதுல வந்து பேக் டு தி ஃபியூச்சர் எலியட் கேரக்டருக்கும் பேக் டு தி ஃபியூச்சர் ஃபேவரட் மூவின்னு காமிச்சிட்டாங்க. சோ அதனால மிஸ்டர் ரோபோட் எனக்கு ஃபேவரட். அப்படி ஒன்று புரியாதனால அது இட்ஸ் வெரி வெரி என்கேஜிங் மூவி சீரீஸ் அண்ட் மூவி ஆல்சோ வெரி குட் மூவி. ஏன்னா வந்துட்டு பேக் டு தி ஃபியூச்சர் எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீ பேக் டு தி ஃபியூச்சர்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்றேன்னு நான் பண்ண வேண்டிய ரெக்கமெண்டேஷன் அது. ஏன்னா ஏன் காலத்துல வந்த படங்கள் எனக்கு அதே மாதிரி இந்த மாதிரி சில படங்கள் சில கான்டென்ட் வந்துட்டு பிரிட்ஜ் கேப்பா இருக்கும். காலத்தால் அழியாத காவியங்கள்னு சொல்லுவாங்கல்ல, எந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தாலும் வந்து அந்த இதை ரசிச்சிருவானுங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சீரீஸ் வந்து நம்ம பற்றி பேசியாகும். அது எனக்கும் தெரியும். இட்ஸ் அ ஃபேமஸ் சிட்காம் கால்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு சைடில் வந்து இட் இஸ் கெட்டிங் லாட் ஆஃப் பேக்லாஷ்.
சிரிக்க மூட்டுறானுங்க, லேப் ட்ராக் போடுறானுங்க, சிரிப்பே வரல. அது வந்துட்டு தேர் ஷோயிங் வெரி புல்தி திங்ஸ் ஆர் சம்திங். என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எவர் காமெடி சீரிஸ் நான் இங்கிலீஷில் பார்க்குறேன். எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ புரியாது, பேச வராது. தட்டி நான் பார்க்குறேன், எனக்கு இங்கேஜிங்க. இன்றைக்கி நான் சில எபிசோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இட் சூட்ஸ் மீ. அப்படியே அப்படி தாளாட்டு போகிற மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். எனக்கு சிரிப்பு வருது வரலாம், நான் விட்டுருங்க. எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வேறு, லாஃப்டருங்கிறது வேறு, சேட்னஸ்ங்கிறது வேறு. ஒரு விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களால் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் அந்த மாதிரியானது. நான் ரீசெண்டாக வந்து அந்த ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியா வாட்ச் பண்ணும்போது லாஸ்ட் ஒரு 2 years பேக் வந்து சடனாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ்க்கு ஒரு பூஸ்ட் கிடைக்குது. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸ் பற்றி பேசுகிறீங்க, அது ஒரு ஃபினாமினா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான சீரிஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஓன் ஜென்ரேஷனுக்கு பிடிச்சிருச்சு? ஒன்றே ஒத்துக்கோ, நீ அதில் பார்க்குற பாதி கான்டென்ட்ஸ் வந்துட்டு அவுடேட்டட் தான். அவுடேட்டட்னா வந்துட்டு இல்லை, I'm not talking about characters and their emotions. I'm talking about the way they speak. ஓகேவா இல்லையா? திடீர்னு வந்துட்டு அதில் யூஸ் பண்ணுற மியூசிக்ஸ் ஆகட்டும், அதில் பார்க்குற அந்த என்ன இப்போ பிக் பேங் தியரிக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்க. அங்கே பிக் பேங் தியரி இருக்கிற டிவிக்கும் ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற டிவிஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், உள்ளுக்குள்ளே செட்டுக்குள்ளே சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தேர் லாட் ஆஃப் அவுடேட்டட் திங்ஸ் ஆர் தேர். ஓகேவா இல்லையா? ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் வந்து ரொம்ப இன்டென்ஸாக பேசுகிற சீரிஸ் அது. காமெடியாக இருந்தாலும் சரி, ரேச்சல் மாதிரி ஒரு கேரக்டர் ஆகட்டும், ஸோ இந்த மானிகா மாதிரி ஒரு கேரக்டர் ஆகட்டும், ஸோ அவங்களாம் வந்து தேர் இன்டென்ஷனல் இமோஷனலி ஸ்ட்ரகிளிங். ஓகேவா இல்லையா? சேனலர் தவிர அங்கே யாரும் சந்தோஷமா இல்லைங்கிறதான் உண்மை. ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்குள்ளேயே பேசி ஈஸி ஏதோ ஒரு வகையில். அதான் உண்மை, டீப்பாக பார்த்தோம்னா. ஸோ எப்படி இந்த ஜென்ரேஷனால இந்த மாதிரியான ஒரு கோட் சீரிஸ், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சீரிஸை கனெக்ட் பண்ணிக்க முடியும்? என்ன காரணம் நினைக்கிறேன் நீ? எனக்கு ஃபர்ஸ்ட் கனெக்ட் ஆன கேரக்டர் வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்ட்லர் தான். அப்படின்னா அவன் வந்து அவன் காட்டுவாங்க ஸோ ஃபன்னி அந்த மாதிரி தான் காட்டுவாங்க. பட் ஏட என்ன சொல்றது, சைல்ட்ஹுட் ட்ராமா அவனுக்கு சின்ன வயசுல அதை பத்தி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன் வித் பட் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஹி என்ன சொல்றது, ஹி இஸ் ஃபன்னி, லைக் ஹி இஸ் நாட் சேட் அண்ட் என்ன சொல்றது ரொம்ப இதுவாலாம் இல்லாம அவ்வளோ என்ன சொல்றது சைல்ட்ஹுட் ட்ராமா அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப், ஃபியர் ஆஃப் கமிட்மெண்ட் இதெல்லாம் இருந்துகிட்டும் இஸ் த ஃபன்னியஸ்ட் கை இந்த கேங். அந்த கேங்ல இஸ் த ஃபன்னியஸ்ட் கை. ஸோ அந்த மாதிரி அதேதான். இப்ப கூட அந்த சர்க்காசம்னு ஒரு பேஜ் இருக்கு, ஃபாலோவர்ஸோ இன்னி வரைக்கும் அவன்கிட்ட பேஜ் தான், அவன் போட்டோ பிக்சர் வச்சிருக்காங்க, அவனோட ஃபேஸ் தான் டிபியா வச்சிருக்காங்க. தட் ஷோஸ் ஐ திங்க் சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது. இப்ப நான் எதுக்கு சொன்ன மாதிரி தான் ஸ்கேமுக்கு எப்படி வந்து அந்த ஓப்பனிங் டீமோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து சேனலர் தான். லைக் நான் வந்து அப்படிதான் அந்த அதுக்கு ஒரு டேர்ம் ஆக்சுவலா இருக்கு. ஆக்சுவலா அதுக்கு பேர் ஃபான்சின்னு சொல்லுவாங்க. நீ ஒரு சீரீஸை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க, அந்த சீரீஸ் எதுக்கு யாருக்காக பார்க்குறியோ அந்த கேரக்டர் பேர் ஃபான்சி. இப்போ பிக் பேங் தியரி ஷெல்டனுக்காக பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பேர் ஃபான்சி. டாக்ஸி நான் சொல்கிறேன், டாக்ஸிங்கிறது ரொம்ப பழைய சீரிஸ். ஆண்டி காஃப்மன் தான் அதில் ஃபான்சி. நான் சொல்கிறது இந்த சீரீஸ் வந்து 80s. அதான் நான் வேறு நான் பார்த்த ஒரு, அப்போ நான் ரசிக்கலை, அப்போ நான் பார்த்த ஒரு இந்த ட்ராமா சிட்காம் மொக்கையாக தான் இருந்துச்சு அப்போ. அந்த மாதிரி பெரிய இட்டது ஒரு டாக்ஸி ஸ்டாண்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரிஸ். ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஃபான்சி தான் வந்து சேனலில் நீ சொல்கிறாப்புல. எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஜார்னால நீ சொல்கிறாப்புல ஃப்ரெண்ட்ஸில் வந்து சிரிப்பெல்லாம் தாண்டி இது வந்துட்டு எமோஷனலி அப்லிஃப்ட் பண்ணுதுன்னு எந்த இடத்துல நீ ஃபீல் பண்ணுற? ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி கேட்கணும், பண்ணுதுன்னு நினைக்கிறேன். பண்ணு கண்டிப்பா பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ் தான் அது என்ன சொல்றது, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். அதுவும் ஃபர்ஸ்ட் சீரீஸா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்சு பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு சீரீஸை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சீரீஸ்லாம் நீங்க பார்க்க போனா ஐ டோன்ட் நோ வாட் கைண்ட் ஆஃப் சீரீஸ் வித் யூ ஆர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்த சீரீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுல வந்து எமோஷனலி கனெக்ட் ஆன மொமெண்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரைட், இது வந்து எல்லா பாய்ஸ்க்கும் இருக்கிறது தான். என்னதுன்னா ஒரு பொண்ணு வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்டுக்காம விட்டுருவாங்க. அப்படியே கண்டுக்காம விட்டு பர்த்டே அன்னைக்கு ப்ரெசென்ட் பண்றது. அது வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ராஸ் எண்டிங்ல பண்ணுவான். அப்ப நல்லா இருக்கும். அப்ப வந்து ரேச்சல் சொல்லுவா காட் யூ ரிமெம்பர்ட் அப்படின்னு. அது வந்து இது எல்லா ஜென்ரேஷன் ஆஃப் பாய்ஸ் பண்றதுதான். ரைட், என்ன சொல்றது, கிஃப்ட் கேட்டா வாங்கி தராம அப்படியே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு பர்த்டே அப்பயோ இல்ல ஏதோ ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அப்பயோ இது பண்றது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த சேனலருக்கும் ஜோய்க்கும் ஒரு ஃபைட் வரும் ஓவர் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்ப வந்து சேனலர் ஐ மீன் ஜோய் வந்து வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவனை ஒரு பாக்ஸ்ல உட்கார வச்சு ப்ரூவ் பண்ண சொல்லுவான். அவனும் சேனலரும் ப்ரூவ் பண்ணுவான் இது என்ன கைலிஷா இருக்குன்ட்டு. அவனும் போகாம அவனும் அந்த பாக்ஸ்ல வந்து ப்ரூவ். அதுக்கப்புறம் தேர்ட் சீசன்ல கண்டிப்பா அந்த அது வந்து ஆக்டர்ஸ் என்ன ஜெனிஃபரா இருக்கட்டும் டேவிடா இருக்கட்டும் அவங்களே வந்து அழுதாங்க. இந்த வி வேர் அன் பிரேக் எபிசோடு அப்ப அவங்களே அழுதாங்க. ஸோ வியூவர்ஸ் நம்மளால கண்டிப்பா அழாம இருக்க முடியாது. எமோஷனலி டாப்ஸ்னா
இதுதான் சேனலர் வந்து அடாப்டிங் மதர்ட்ட பேசுறது. அந்த எபிசோட் வந்து ராஸ், அதாவது டேவிட் தான் டைரக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டாப்ஸ்லாம் தான். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரொபோசல் சேனல்ல இருக்கு மோனிகா பண்றது. இது மாதிரிலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நமக்கும் இந்த மாதிரிலாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நமக்கு தோணுது. நடக்காது, பட் நடந்தா நல்லா இருக்கும். ஒரு மூவியோ சரி, ஒரு சீரிஸோ சரி, உங்களுக்கு அப்படி ஒன்று இன்ஃபேக்ட் நமக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுனாலே போதும், அது கண்டிப்பா உங்க ஃபேவரட்ல வந்துடும். ஸோ அப்படிதான் லைக் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ், அதான் இதேதான் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தா நல்லா இருக்குமே. ஆபீஸ்ல வந்து நமக்கு இப்படி ஒரு பாஸ் மைக்கேல் ஸ்காட் மாதிரி ஆபீஸ் பத்தி தனியா பேசுவாரு, அது பெரிய டீடைல் கனெக்ட் ஆகாது, அதை பத்தி தனியா பேசுவோம். அதான் சொல்ல வரேன், நமக்கு இப்படி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கலாமே அப்படின்னு நான் யோசிக்க வைக்குது. that's a great deal actually. ஏன்னா இது I didn't expect this much of answer from you. நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சீரிஸை பத்தி பேசலாம். See, I'm not saying you people are not knowing that much of emotional relationships and all. நம்ம எல்லாம் சொல்ற வந்துட்டு நான் என்ன உங்கள் கம்யூனிட்டியோடையோ உங்கள் சொசைட்டியோ ரெலவெண்ட்டாக வச்சுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ யூ கைஸ் ஆர் pretty much மெச்சூர்ட் than us. நான் உங்கள் வயசில் இருந்தப்போ நீங்கள் மெச்சூர்டாக இருக்கீங்க பிகாஸ் ஆஃப் தீஸ் சீரீஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் சீரீஸை பார்த்து உன்னால் வந்துட்டு இவ்வளோ கனெக்ட் பண்ணிக்க முடியுதுங்கிறதுலாம் பெரிய விஷயம். நான் இப்போ கனெக்ட் பண்ணலாம், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துச்சு, சில எமோஷனல் ட்ராமாஸை நான் பார்த்துட்டு வந்திருக்கேன், லைஃபு லவ் டுலஸுக்குன்னு. பட் அட் த யங் ஏஜ் யூ கைஸ் ஆர் டூயிங் இட். 2001 நீ ஒன்னோட சின்ன பசங்களும் இருக்காங்க, 2005 வரவங்கலாம் பயங்கரமாக பேசுகிறாங்க இதை பற்றிலாம். ஸோ இந்த ஆஸ்பெக்ட் வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி கிவன் யூ இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் சினாரியோ தான் வந்துட்டு ஆக்சசபிலிட்டி. ஓகேவா? இதுனா நான் இப்போ பாட்காஸ்ட் ஸ்டார்டிங்லேயே நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ வி காட் இன் டு லைன். நான் பார்க்கும்போது வி ஆர் வெரி ரெஸ்ட்ரிக்டட் டு வாட் வி ஆர் வாட்சிங், நாட் பிகாஸ் ஆஃப் பேரண்டல் கைட்லைன்ஸ், சொசைட்டி கைட்லைன்ஸே இருந்துச்சு. சில சீரீஸ் வராது இங்கே ஆக்சசபிளாக, ஓகேவா? சில சீரீஸ்லாம் பார்க்கவே முடியாது, இந்த சீரீஸ் இங்கே வருமா, இது அடல்ட் கண்டென்ட். மாடர்ன் ஃபேமிலியே வந்துட்டு சில எபிசோட்லாம் இங்கே ரிலீஸ் ஆகாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் சவுத் பார்க் வந்து இன்னும் வரைக்கும் இந்தியா ரிலீஸ் கிடையாது, ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வந்தனால நீங்கள் பார்க்க முடியும், அதுவும் சில எபிசோட்ஸ்ல இருந்து. ஸோ அந்த மாதிரி இந்த சமயத்தில் வந்துட்டு ஆக்சசிபிலிட்டி எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரங்காக தான் இருந்தது. உங்களுக்கு இப்போ வாஸ்ட் ஆக்சசிபிலிட்டி இருக்குது, எக்கச்சக்க ஆக்சசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஹவு மச் யூ ஸ்பெண்ட் டைம் ஆன் வாட்சிங் தீஸ் சீரீஸ் இன் யுவர் லைஃப்? ஐ மீன் ஒரு 3 வருஷம் எக்ஸாம்பிள் சாம்பிள் எடுத்துக்கோ. கடந்த 3 வருஷத்தில் தோராயமாக இவ்வளோ மணி நேரமும் இவ்வளோ நாட்களோ இவ்வளோ வருடங்களோ நான் சீரீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன், ஒரு ரஃபாக சொல்ல முடியுமா? எனக்கு அவ்வளோ இதுவாக சொல்ல தெரியாது, பட் நான் அதுக்கு ஒரு ஆப் இருக்குண்ணா, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், அவர் வந்து போடுவார். அவர் பேர் சொல்லி அஸ்வின். அவர் என்ன ஆப், அவர் என்ன யூஸ் பண்றாரு, அவரை பத்தி இன்ட்ரோ கொடுத்துட்டு கூட, பிகாஸ் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் us. அதான் அஸ்வின் ஒருத்தர், அவர் வந்து மூவி சீரிஸ் எல்லா ஃப்ரீக்கும் அவர் வந்து அடிக்கடி போடுவார் இந்த மாதிரி நான் இவ்வளோ ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இவ்வளோ ஹவர் வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு. சரி, நமக்கு எதுக்கு, நம்ம தெரிஞ்சதுக்கு என்ன பண்ண போறோம், நாங்கள் கேட்கறதுனால நான் கேட்டு நான் சொல்றேன். ஏன்னா வந்துட்டு இது வந்து முக்கியம், அதை பத்தி ஏன் பின்னாடி சொல்ல வரேன், நீ வந்து பேசு. நான் சரி, அப்படிலாம் வேணாடா, இன்னும் சிம்பிளா சொல்றேன்டா. ஒரு நாளைக்கு நீ வந்து சீரியஸ்க்கு டைம் ஒதுக்குறியா உட்காந்து பாக்குறதுக்கு? எவ்வளவு நேரம் ஒதுக்குற? 1 hour. இப்போ வந்து 1 hour. இப்போ வந்து காலேஜ் திறந்ததுனால அதனால என்ன 1 hour ஆன்லைன் கிளாஸ், அதனால 1 hour எப்படியாவது ஒரு எபிசோட ஏதோ பாத்துருவேன். முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீவு, நம்ம இதெல்லாம் லீவு எப்பட்ட கூட அவங்க 10th முடிச்சா லீவு, 11th முடிச்சா லீவு, 12th முடிச்சா லீவுன்னு விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப உட்காந்து பிஞ்சு தான் என்ன சொல்றது, கண்ணா பின்னான்னு 8, 9, 10 எபிசோட்லாம் பாத்துருக்கேன் ஒரு நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நேத்து நீ சொல்லும்போது ஞாபகம் வந்துச்சு, ஆல்ரெடி ஒரு செம காமெடி நடந்துச்சு. நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு மார்வல் சீரிஸ் பாக்குறது இல்லை, அயன் ஃபிஸ்ட் இருக்குல்ல. ஏன்னா என் அங்கிள் என்னுடைய ஃபாதரின்ல வந்துட்டு அயன் ஃபிஸ்ட், அவர் வந்து இந்த ஆக்ஷன் ஃபிலிமோட ஃபேன்ஸ், அந்த காலம் ஜாக்கி சான் ரசிக்கிறவர். ஓகே, பயங்கரமா ஜாக்கி சான் பண்ணுவார். ஸோ நான் அயன் ஃபிஸ்ட்டுங்கிற ஒரு படம் நினைச்சு அவர் போட்டு கொடுத்துட்டேன். அது ஒரு சீரிஸ் எனக்கும் தெரியல, ஐ டிடன்ட் கோ த்ரூ இட். நான் போட்டு கூட தூங்கிட்டேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 எபிசோடு பார்த்தாரு பிங்கி வாட்ச். நான் தூங்கி வந்து வரத்துக்குள்ள அவருக்கு பிங்கி வாட்ச் பார்த்தோன்னே பிங்கி வாட்ச் பார்த்தோன்னே தெரியல அவருக்கு. என்னப்பா அது முடியவே இல்லை அப்படின்னு, இன்னும் முடிஞ்சிருக்குங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். வாங்கி பார்த்தா போயிட்டே இருக்கு. அப்போ தான் சொன்னேன் சீரிஸ், அவருக்கு அப்போ தான் புரிய வைக்கிறேன், நீங்கள் பார்க்கணும். இப்போ வந்து அவர் அடுத்த எபிசோடு வெயிட் பண்ணிருக்காரு, ஓகேவா? இதை பற்றி நான் பின்னாடி பேசுகிறேன். ஸோ இந்த பிஞ்சி வாட்சுங்கிறது வந்துட்டு நீ பார்த்து, எனக்கு தெரிஞ்சு நானே சொல்கிறேன், இந்த சீரிஸ் பற்றி நீ பேசி ஆகணும். ஏன்னா கம் டு தட் பாயிண்ட். நீ வெறித்தனமாக பிஞ்சி வாட்ச் பார்த்த சீரிஸ் நீயே வந்து ஷேர் பண்ணது வந்து POI, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஏன்னா இது வந்து எத்தனை பேருக்கு பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும்னு தெரியாது. பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்காதவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உன்னையே வந்து எவ்வளோ வந்து உன் லைஃப்பில் வந்துட்டு ஆக்குபை பண்ணுச்சு சொல்லு.
லைஃப் ஆல்டரிங். ஓகே, கண்டிப்பா அது வந்து டைலாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு கோரால வந்து நான் போய் சர்ச் பண்ணேன் வெரி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ நாள் ஏன் அது அவ்வளோ யாருக்கும் தெரியல அப்படின்னு. என்ன சொன்னா டைலாக்ஸ் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல ஒரு டைலாக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு யாரோ போட்டோம். எனக்கு தெரிஞ்சு டைலாக்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பர்சனல் இன்ட்ரெஸ்டோட இதுவே. அது அது ஒரு டேஸ்ட் உங்களுக்கு மாறும், அது நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இப்போ நீ பேசணும்னு வச்சுக்கோங்க, தனியாக கேட்டா நான் கண்ணாம திட்டு அந்த சீரீஸை. நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, எனக்கு பிடிக்காது கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சுத்தமாக. பட் ஆனால் சில பேருக்கு அந்த ஸ்டோரி பிடிக்கும். பை பேரலி எனக்கு வைக்கிங்ஸ் ரொம்ப பிடிக்கும் பேரலாக பார்த்தோன்னா. ஸோ கம்மிங் பேக் டு பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், சி பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் ஷோ. வந்துட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ எபிசோட், 113 102 எபிசோட்ஸ் இருக்குது ஒரு சீரீஸ் அது. ஸோ 102 எபிசோட் எப்படி உட்காந்து பார்த்தேன். அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு பிரிசன் பிரேக் பார்த்துட்டேன் நான், அது 90 எபிசோடு. ஸோ அதனால பர்சனல் இன்ட்ரெஸ்ட் 10 எபிசோட் தானே, நம்ம இதுவே பார்த்துட்டோம். பிரிசன் பிரேக் 90 எபிசோட் பார்த்துட்டோம், இன்னும் 10 எபிசோடு தானே ஒரு மாதிரி பார்த்துடலான்னு தான் உட்காந்தேன். பட் என்ன சொல்றது, நிறைய பேர் வந்து இந்த 100 எபிசோடு 90 எபிசோடு லைக் சீரீஸ் லைக் டெக்ஸ்டர், இது பிரிசன் பிரேக் பர்சனல் இன்ட்ரெஸ்ட்னாலே சரி அப்புறம் பார்த்துக்கோன்னு அப்படியே பார்க்காம இருக்கிறாங்க. பட் டூ வாட்ச் சீரீஸ் விச் ஹாஸ் என்ன சொல்றது, பிஞ்ச் வாட்ச் பண்ண சொல்லவே இல்லை உங்களை. டெய்லி ஒரு 2 எபிசோடு அப்படி நீங்க பார்த்தாலே யூ கேன் டிராவல் வித் த கேரக்டர்ஸ் ஃபார் சோ லாங். ஒரு மாச கணக்கில் நீங்க வந்து 2 மாசமா நீங்க இந்த சீரீஸ் பார்த்தோன்னு ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் உங்களுக்கு இருக்கும். பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து நான் பொறுமையாக தான் கொண்டு போனேன். ஃபர்ஸ்ட் சீசன் ஃபுல்லா ஃபில்லர்ஸ் தான், லைக் ஒரு எபிசோடுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி தான் போகும். செகண்ட் சீசன்ல இருந்து ஃபர்ஸ்ட் சீசன் எண்டிங்ல இருந்து இந்த ஸ்டோரி கெட்ஸ் என்ன சொல்றது ஆக்ஸலரேட் ஆகி ஃபர்ஸ்ட் சீசன் எண்டிங் வந்து செகண்ட் சீசன் தேர்ட் சீசன் எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஃபிஃப்த் சீசன் வந்த போது உங்களுக்கு என்ன சொல்றது பரபரன்னு போகும். ஸோ ஃபிஃப்த் சீசன் கண்டிப்பா நீங்க பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவீங்க. என்னதான் 10th எபிசோடுக்கு அப்புறம் பிஞ்ச் வாட்ச் பண்ணிடுவீங்க. நான் பண்ணாதீங்கன்னு சொன்னா கூட நீ பண்ணிடுவீங்க. பிகாஸ் சோ குட். ரைட்டிங் வந்து நல்ல என்ன சொல்றது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும். நீங்க வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கூகுள்ல டைப் பண்ணாலே பெரிய என்ன வேணும்னு கேட்டாலே பெரிய இது வரும். ஆக்ஷனு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சயின்ஸ், அது வரிசையா வரும். ஏன் எனக்கு இன்னும் புரியல. கிரியேட்டர் வந்து ஜோனாத்தன் நோலன், மியூசிக் வந்து ராமன் திவாடி. இன்னும் எனக்கு புரியல ஏன் இது வந்து யாரும் கண்டுக்கல. ஏன்னா இது வந்து என்கிட்ட லேப்டாப்ல வந்து இருந்தது ஒரு 16லயே நான் வாங்கிட்டேன். பட் எனக்கு இன்னும் பார்க்கணும்னு தோணல. ஃப்ரெண்ட்ல எஃபி சஜஷன் மூலமா தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்படி பார்க்க ஆரம்பிச்சேன்னா எப்படி இதை இவ்வளவு நாள் பார்க்காம விட்டோம், இது எப்படி நிறைய பேர் இதெல்லாம் சில இதெல்லாம் வந்து அப்படியே வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு போல் வச்சு ஹார்ட் ஃபார் பிரேக்கிங் பேட், லைக் ஃபார் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹாஹா ஃபார் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு போல் வைப்பாங்க. இந்த மாதிரி இந்த கோட் சீரிஸ் எதுவோ அதுக்கு வந்து ஓட் பண்ணுவாங்க. அதுல வந்து அதுல நீங்க பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பார்க்க மாட்டீங்க, பார்க்க மாட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த டுவோன்னுவாங்க, செலக்ட் டுவோ அப்படின்னு மைக்கேல் ஸ்கோஃபீல்டோ லிங்கன் பரோஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பேர் என்ன இதுலயே அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க எந்த ஒரு இதுலயும் நீங்க பார்க்க மாட்டீங்க. ஒரு போல்ல they don't even bring into the conversation of என்ன சொல்றது, அது உனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குமோ. அதேதான் என்ன சொல்றது, இவ்வளவு நல்லா இருக்கு. இல்ல நீ ஞாபகம் இருக்கு when we were talking back சொன்ன இதை பத்தி எழுதுங்க, நான் நீங்க ரைட் அப் போடுங்கன்னு சொன்னீங்க. அது நான் நீ சொல்லியும் பாவம், நான் ஐ ஃபினிஷ்ட் 2 seasons ஆக்சுவலி. எப்படியே தடவை பார்த்துட்டு நீங்க சொல்றாப்புல அந்த எபிசோட லென்த் இட் வாஸ் எங்கேஜிங். ஸோ பட் எபிசோட் லென்த் வந்து இன்னும் நான் பார்க்காத காரணம் அதில் ஐம் ஷூர் ஐ வில் கெட் அடிக்டட் டு இட். ஸோ அதை பற்றி லெட் யூ நோ லிட்டில் பிட் லேட்டர். ஸோ இவ்வளோ ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு வந்து நச்சுன்னு சொன்னோன்னா எனக்கு வந்து ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட் திஸ் பர்டிகுலர் கேரக்டர் அப்படின்னா பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல யாரோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஒய் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்னா ஃபஸ்கோ தான் எனக்கு கேட்டா. ஃபஸ்கோன்னு ஒரு கேரக்டர் வரும், லியோனல் ஃபஸ்கோன்னு. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க யூ ஹேட் ஹிம். ஃபர்ஸ்ட் எபிசோட்லாம் அவனை நீங்க வெறித்தனமா ஹேட் பண்ணுவீங்க ஃபஸ்கோலாம். பட் ஹீ இஸ் அ லாயல் ஃப்ரெண்ட், லைக் ஹீ நெவர் சீட் ஆர் எனிதிங். கடைசி வரையும் என்ன சொல்றது, கடைசி வரையும் இருப்பான் அவங்க கூடவே. லைக் என்ன சொல்றது, யூ நோ இஸ் டூயிங் சம்திங் ராங், சம்திங் அன்அஃபிஷியலா தான் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இஸ் டூயிங் இட் ஃபார் குட். ஃபஸ்கோ தான் லியோனல் ஃபஸ்கோன்னு கேரக்டர். தட்ஸ் வாட் நல்லா கணக்கு. எனக்கு ரீஸ், ஜான் ரீஸா இருக்கட்டும், ஆரோல் ஃபின்ஸா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு ஆரோல் ஃபின்ஸ் ஒரு ஐ திங்க் இந்த நான் சொல்றேன் சில எபிசோட்லாம் வந்து ரைட்டிங்லேயே உங்களை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு. ஒன் சச் எபிசோட் வந்து இருக்கு, 4th சீசன்ல இருக்கு. 11th நான் எபிசோட் பேர் கூட சொல்லல, சொன்னா அதுவும் ஆயிடும். 4th சீசன் எபிசோட் 11 பெஸ்ட் ரைட்டிங். நீங்க வந்து பாப்பீங்க, நீங்க என்ன சொல்றதுன்னா சார் இது அதை வச்சு நீங்க ஒரு 4-5 படம் எழுதலாம். ஸோ ஒன் சச் கைண்ட் தான் வந்து அந்த எபிசோடு. ஸோ
அதான் இந்த கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்னா லியோனல் ஃப்ரெஸ்கோ தான். ஓகே. ஸோ இது பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்துட்டு பீப்புள் கௌதமுக்காக வந்து நீங்கள் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துருங்க. அந்த பையன் வந்து ரொம்ப நாளாக கட்சி எரிச்சு அப்படி இதுன்னு போட்டு தாளிச்சிட்டு இருந்தான் பாவம். ஸோ யூ ஆல் ஷுட் வாட்ச் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் டு த கோர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு another சீரீஸ் which is similar connective to you, பட் இது வந்து ஆக்ஷன் சீரிஸ் கிடையாது. எனக்கு அதான் எனக்கு இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்க முடியல. திடீர்னு நீ பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி பேசிட்டு இருக்க உடனே நான் சாம்பிள் வைக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஆஃபீஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிற ஆஃபீஸ் வந்து ஐம் ஓப்பன்லி சேயிங் ஐ ஹேவ் லிபர்ட்டி டு சே தட் வேலைக்கு போகாத பர்சோனாஸ் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆஃபீஸை. ஏன்னா வேலைக்கு போகிற ஆட்கள் வந்துட்டு தேவர் ஏபிள் டு ஈஸிலி கனெக்ட் வித் ஆஃபீஸ். ஓகேவா? ஆஃபீஸோட டார்கெட் ஆடியன்ஸே யாருன்னு பார்த்தோன்னா வந்துட்டு அந்த மிட் லைஃப் கிரைசிஸில் இருக்கிறவங்க தான். அந்த ஒரு 26 30-35 இருக்கிறவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸ். ஆனால் சம்வேர் திஸ் மேஜிக்கல் ஹேப்பன்ட். உங்களாலையும் வந்து இட் ஏபிள் ரிலேட் டு இட். ஐ எம் நாட் ஷுர் வெதர் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காமெடி. ஏன்னா யூகே ஆஃபீஸ் உனக்கே தெரியும் ஓடலை. பிகாஸ் பிகாஸ் 2 சீசன் தான் போச்சு. It was not a disaster. It was not that much of a great thing. But US office at the same time ஒரு ஷிஃப்ட்டுக்கு போச்சு பயங்கரமா. Obviously it is because of the cast. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். But what made you to love office much? ஃபர்ஸ்ட் நான் சீரிஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ண நியூஸ் பார்த்தீங்கன்னா ஐ சி அதான் நீங்க சொன்னீங்க அந்த ஃபான்சிங்கிற மாதிரி அந்த மாதிரி அதான் அந்த மாதிரி மைக்கேல் ஸ்காட் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்காக இல்லை. நான் ஃபர்ஸ்ட் பார்க்க எனக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ்க்காக என்னன்னா அந்த மீம்லாம் ஐ லவ் மீம்ஸ் ஆக்சுவலி. என்ன சொல்றது, சில டைம்ஸ் நம்ம எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளே பார்த்து பிரிப்போம்ல. ஸோ அந்த மீம்ஸ்ல வந்து வர்றது பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து ஆஃபீஸ் டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ அப்படி என்னதான் இருக்கு இந்த சீரீஸ்ல. அண்ட் பீப்புள் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து சில டைம்ஸ் இது பண்ணும்போது ஆஃபீஸை கொண்டு வருவாங்க கான்வர்சேஷன்ல. ஆஃபீஸ் இஸ் வே பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஸோ இப்படிதான் ஆஃபீஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். வந்து எல்லாருமே சொன்னாங்க ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் எப்படியாவது ஓட்டிடு, ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் எப்படியாவது தள்ளிடு, இதுக்கப்புறம் உனக்கு செட் ஆகும்னாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ண தப்பு இதை பண்ணல. ஐ ஆக்சுவலி பிஞ்ச் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ரொம்ப எனக்கு இதுவாக போச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ ஐ டுக் டைம், ஒரு 5 months டைம் எடுத்துக்கிட்டேன். நான் ஜூன்ல ஆரம்பிச்சு இப்போதான் லாஸ்ட் இதுதான் அக்டோபர்ல தான் நான் முடிச்சேன். ஸோ 5 months டைம் எடுத்துட்டு பொறுமையா ஒரு நாளைக்கு எபிசோடு, ஒரு நாளைக்கு 2 எபிசோடு அவ்வளோதான். அதெல்லாம் நான் பார்க்கறதில்லை. எப்ப எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா அந்த ஜிம் வந்து ட்வைட் would be the manager, ட்வைட் வந்து ஜிம் would be the perfect manager அப்படின்னு சொல்றதா இருக்கு. அதெல்லாம் ரொம்ப அப்ப அந்த ப்ரொபோசல் சீன் ஃபேமஸ் ஆச்சுடா. ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுவாரு, சொல்லு அந்த ஷூலேஸ் கட்டிட்டு அதெல்லாம் ஓகே. பட் நான் சொல்றேன் அதுக்கப்புறம் ரயன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்காட் கிட்ட ஒழுங்கா நடந்துக்க மாட்டான் ஆஃப்டர் ஹி காட் தி ஹையர் பொசிஷன். அதுக்கப்புறமும் கூட ஐ மீன் ஸ்காட் பேக்ஸ் when he opens a paper company, அப்போ வந்து ரியானா பேக் பண்ணு. ஸோ அப்போ வந்து நமக்கு தோணும் லைக் இப்படி ஒரு பாஸ் நமக்கு இருக்கிறா அப்படின்னு நமக்கு சில டைம்ஸ் கனெக்ட். ஓகே. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, சொல்ற மாதிரி சிம்பிள் ஆஃபீஸ் சிம்பிள், ரொம்ப ஒரு பெரிய இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லைக் என்ன சொல்றது, ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற அப்படியே ஒரு ஃபேன் பேஸு, ஒரு என்ன சொல்றது ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற ஒரு அந்த இந்த இப்போ 25 years ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து புஜ் கலிஃபால எதையோ இதெல்லாம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஓவர் இதெல்லாம் இருக்காது. ஆஃபீஸ் சிம்பிள், ரொம்ப சிம்பிள் ஆஃபீஸ். லைக் ஒரு இதுக்கு என்ன சொல்றது, என் ஃப்ரெண்டு ஒரு ரைட் அப் போட்டோம்னா லைக் டீம் பார்க் நம்ம போயிட்டு வரும்போது முடிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கே தோணும் அப்படின்னு. ஸோ ஆஃபீஸ் வந்து அந்த இதுதான் சிம்பிள். அதனால தான் எனக்கு நல்லா கனெக்ட் பண்ணுச்சு. ரொம்ப சிம்பிள். இட்ஸ் வெரி குட் சீரிஸ். ஓகே. ஸோ வேற என்ன சீரிஸ் ரெக்கமெண்டேஷன் வச்சிருக்கேன் இதை தவிர்த்து பார்க்கணும்? ரெக்கமெண்டேஷன்னா மிஸ்டர் ரோபோட், ஸ்லோபோனு, நான் லீனியரு, இந்த நீங்க ஃபேனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வாட்ச் மிஸ்டர் ரோபோட். ஓகே. அப்புறம் தயவு செஞ்சு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் பாருங்க, பிரைம்ல இருக்கு. அண்ட் இப்போ வந்து அதான் நீங்க சொன்னீங்களா அந்த ஜென்ரேஷன் கேப், இப்போ வந்து டெலகிராம், ரைட்? டெலகிராம் இஸ் தி பிக்கெஸ்ட் திங் டு ஹேப்பன். நடிச்சு நவுத்தறானுங்க பைரேட்டட் வெர்ஷன்ஸா வருது. லைக் ஒரு இதுல ஒரு கிளிக்ல வந்து யூ கேன் சர்ச் அண்ட் அப்படியே என்னைக்கு தூக்க போறான்னு தெரியல. தூக்கம் நாலு பேர் ஒரு வாரத்துல டோரண்ட் வந்து கொண்டாடிட்டு இருந்தான்டா தம்பியெல்லாம். பைரேட் டே எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். எப்போ தூக்கு டப்புன்னு காலி பண்ணாடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு போகும். அப்போ உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராப்ளம் என்னன்னு. அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரது கஷ்டம்.
அதுக்கப்புறம் மிஸ்டர் ரோபோட் தான் நான்-லீனியர் ஸ்கிரீன் பிளே அண்ட் ஸ்லோ பர்ன் சீரிஸ் ஃபேனா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ்டர் ரோபோட். ஓகே. அதுக்கப்புறம் டெக்ஸ்டர் அதே தான் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதே ப்ராப்ளம் தான், நம்பர் ஆஃப் எபிசோட்ஸ். டெக்ஸ்டர் கூட ஐ கேன் என்ன சொல்றது நல்லா என்ஜாய் பண்ணி ரொம்பலாம் ஒன்றும் பண்ண டெக்ஸ்டர் சீரீஸ்ன்னு போட்டேன், கூகுள் பண்ணேன், முதல்ல வந்தது டெக்ஸ்டர். சரி அதை பார்க்கலாமேன்னு பார்க்க ஆரம்பிச்சது. ரொம்ப நல்ல சீரீஸ், 9 சீசன் வர போறதா சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அண்ட் நிறைய சீரீஸ் வந்து என்ன சொல்றது ஒரு நான் ஆல்ரெடி இந்த பர்சனல் இன்ட்ரெஸ்ட் தான் என்னதான் வந்து கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து கடைசியே 2 சீசன் நல்லா போனா கூட ஃபர்ஸ்ட் 5 சீசன்ஸ் அதை வந்து பீட் பண்ண முடியாது கேம் ஆஃப் த்ரோன்ஸை பொறுத்தவரையும். ஸோ அப்போ வந்து பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து அப்போ பர்சனல் இன்ட்ரெஸ்ட் ரிலீஸ் ஆகவே மேபி பர்சனல் இன்ட்ரெஸ்ட் வந்து அன்நோட்டிஸ்டா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய சீரீஸ் லைக் டெக்ஸ்டர் அண்ட் மென்டலிஸ்ட்னு ஒரு சீரீஸ். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து என்னால கேட்சப் பண்ண முடியல, ரொம்ப ஆக்ஷன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, ஷெர்லாக் ஹோம்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா we have a light, ஷெர்லாக் லைட், அதான் மென்டலிஸ்ட் லைட் வெர்ஷன். அதேதான் ஃபேஸ்புக் லைட் மாதிரி மென்டலிஸ்ட். அப்புறம் இது பேருங்க மென்டலிஸ்ட். அதுக்கப்புறம் இந்த இன்னொரு சீரீஸ் சூப்பர் ஹீரோ சீரிஸ் ஒன்று இருக்கு, நிறைய பேர் வந்து அதை மார்வல் டேட் டெவில் நினைக்கிறேன், அதையும் அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், டேட் டெவில் தான். ஸோ அதையும் பாருங்க. Okay, adding to these series, I will want to talk about another 2 type of series, which recommendation என் சைடுல இருந்து Breaking Bad and Better Call Saul. Okay, so the best written series so far, Better Call Saul வந்துட்டு I'm pretty much sure it's going to beat Breaking Bad record also. இத்தனைக்கு ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படி ஒரு அப்படி ஒரு இன்டென்ஸான சீரீஸ், கேரக்டரைசேஷன்ஸ் ஆகட்டும், ஸ்டோரி டெல்லிங் ஆகட்டும். ஐ எம் பிளானிங் டு டூ a separate series for separate podcast for Breaking Bad and Better Call Saul. அதை நான் பண்ணுவேன் ஃபியூச்சரில். ஐ வில் டாக் அபவுட் டீடைல். ஸோ யூ கைஸ் வாட்ச் இட். அதுக்கு முன்னாடி டயர்ட் ஆகிங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு டார்க் பற்றி நிறைய நான் ஃபேஸ்புக்கில் பேசினேன். ஸோ அதை பற்றி நான் பார்க்க விரும்புறவங்க பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய ஆட் லிஸ்ட் உங்களுக்கு. ஸோ கௌதம் சொன்னதோட சேர்த்து பார்த்துங்க. ஸோ தீஸ் திங்ஸ் வில் பி வெரி நைஸ். ஸோ கம்மிங் பேக் டு ஒன் இம்பார்ட்டன்ட் டிஸ்கஷன். ஓகேவா, இந்த பாயிண்ட்லேருந்து we are going to talk about the problems of watching series, especially binge watch. ஓகேவா, ஸோ I know you used to do a lot of binge watch. இப்போ குறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் நான். பட் we both know lot of people who அது ஒரு பெருமையாக நினச்சி binge watch பார்க்குறாங்க இருக்காங்க பயங்கரமாக. ஓகேவா, ஸோ we have a set of data. ஓகேவா, இந்த டேட்டா வந்து நான் எப்போ பார்த்தேன்னா ஒரு இந்த பிரேக்கிங் பேட் வந்து பிஞ்சி வாட்ச் பார்க்கும்போது வந்துட்டு ஐ ஃபெல்ட் ஐ வாஸ் சோ இன்டு இட், ஐ வாஸ் நாட் ஏபிள் டு வாட்ச் இட். ஸோ அப்போ நான் என்ன ரிசர்ச் பண்ணி வந்துச்சு. ஓகேவா, பிஞ்சி வாட்ச் நீ எப்போ சீரிஸ் பண்ணுறீங்களோ, நம்ம வந்து அதிகமாக பிஞ்சி வாட்ச் பார்க்குற ஜென்ரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸும் உங்கள் ஜென்ரேஷன் ஜென்ஜியும் தான். ஓகேவா, ஸோ அவங்க தான் அதிகமாக பார்க்குறீங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான பிரச்சனைனா, எப்படி நீ மற்ற அடிக்ஷனில் இருக்கும்போது டோக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுமோ, நீ பிஞ்சி வாட்ச் பார்க்கும்போது டோக்குமெண்ட் ரிலீஸ் ஆகுது எக்ஸசிவ் அமௌண்ட்டில். ஸோ சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு பிஞ்சி வாட்சிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் வரும். நீ சொன்னது அந்த கிளிஃப் ஹேங்கர்னு ஒரு பாயிண்ட் நீ சீரிஸ் பார்க்கும்போது இட்ஸ் ஆக்சுவலி அ ப்ராப்ளம். உனக்கே தெரியும் அது உன்னை வந்துட்டு ஒரு இன்டியூஸ் பண்ணுது, யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்பைட்டட்னு ஒரு பயங்கரமான ஒரு கருத்து போயிட்டு இருக்கு அந்த பக்கத்துலேருந்து. ஏன் நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்தோன்னா பிஞ்சி வாட்சிங் கிடையாது, டிவி பார்த்து அடிக்ட் ஆகிடுவேன். கார்ட்டூன் அடிக்ஷனாக இருக்கும். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தமிழில் கார்ட்டூன் போடுவான். உனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல, நீ சின்ன பையனாக இருந்திருப்பேன். நாங்கள் பார்க்கும்போது மாஸ்க்கு, ஆடம்ஸ் ஃபேமிலி, ஸ்வாட் கேட்ஸ் எல்லாம் வரிசையாக வரும், ஃபிலிம்ஸ்டோன்ஸ் இதெல்லாம் வந்து 3 மணி அதை நான் பார்த்தே அவனை வெறித்தனமாக இருப்பேன். அப்போ வீடு திட்டுவாங்க. ஸோ இப்போ உங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து ஆக்சசபிள் பாயிண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நீ யோசிச்சிருக்கியா நான் அடிக்டிவ் ஆகிட்டு இருக்கேன் இதுக்கு அப்படின்னு? கண்டிப்பா யோசிச்சிருக்கேன். எப்பன்னா வந்து அதான் எல்லாருக்குமே என்ன சொல்றது, இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்தப்பதான் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் ஞாபகம் ஒரு வேலை. நல்ல பாயிண்ட், யதார்த்தமா ஆன்சர். கரெக்ட். அதேதான். எப்பயாவது எக்ஸாம்ல ஏதாவது மார்க் கம்மினா அப்ப வந்துட்டு இப்போ அந்த எபிசோட் 4 எபிசோடு பிஞ்ச் வாட்ச் பண்ணதுக்கு ஒரு சாப்டர் படிச்சிருக்கலாமே அப்படின்னு அப்ப தோணும். ஆனா அதை ஃபாலோ பண்ணுவோமா மாட்டோம், திரும்பவும் வந்துடும் பிஞ்ச் வாட்ச். இல்ல அதுக்குதான் அது வந்துருவ. காரணம் என்னன்னு வச்சுக்கோங்க, the way they are creating அட் த மூமெண்ட். ஒரு காலத்தில் வந்துட்டு வி யூஸ் டு திங்க் நம்ம டிவி விட்டு நகரக்கூடாதுன்றதுக்காக தான் எவ்வளோ ஷோஸ் போடுறான்னு ஒரு காலத்தில் இருந்தோம். இப்போ வந்து நீங்கள் மொபைலை விட்டு நம்ம நகரக்கூடாதுன்னு சோஷியல் மீடியா அடிக்ஷனையும் தாண்டி வந்துட்டு இந்த ஓடிடி அடிக்ஷன். ஆக்சுவலாக அந்த ஓடிடி அடிக்ஷன் இட்ஸ் ஆக்சுவலி வெரி வெரி டேஞ்சரஸ் திங். அதில் டோபமைன் மட்டும் ரிலீஸ் ஆகலை. இப்போ நான் வந்து டார்க் பிங்கி வாட்ச் பார்த்தேன் பயங்கரமாக. ஆனால் பார்த்த உடனே இந்த சீரிஸ் நீ எப்படி பிஓஐக்கு வந்துட்டு யாரும் பார்க்கலன்னு ஒரு இது எடுத்து எப்படியா சொல்லணும் வெளியே சொல்லணும்னு சொல்லிட்டு யூ ஆட்டோமேட்டிக் கோயிங் டு சோஷியல் மீடியா.
ஒரு சீரிஸ் பார்த்து பயங்கரமாக எங்கேஜ் ஆனோம்னா திருப்பி அதை வந்து அப்லோட் பண்ணுறோம். இதை பற்றி பாருங்க, இதை பாருங்க, ரெக்கமெண்டேஷன்ற பேர்ல ஆர் கோயிங் டு அடிக்ஷன்லேயே வந்துட்டு இட்ஸ் கெட்டிங் எ பிரான்ச்சஸ். ஸோ பிஞ்சி வாட்சிங் வந்துட்டு ஐ பர்சனலி ரெக்கமெண்ட் வி ஷுட் அவாய்ட் அட் எண்ட் ஆஃப் த டே. ஸோ ஓன் ஜென்ரேஷனுக்கு வந்துட்டு நீங்கள் பிஞ்சி வாட்சிங் பாருங்க அப்படின்னு பார்ப்பாங்க, உனக்கும் தெரியும். இதனால உனக்கு வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீ எதோ சொல்லுவேன். இது ஓன் ஜென்ரேஷனில் நீ சொல்கிற மாதிரி வந்துட்டு படிப்பு அதெல்லாம் விட்டுரு. எமோஷ்னலாக வந்துட்டு ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் லிட்டில் பிட் மோர். ஒரு 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 ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது, நான் பார்த்தே ஆகும் அப்படின்னு. சிம்பிள், ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படியே பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, திடீர்னு வீட்டில் ஏதோ வேலை செஞ்சு கொடுத்தா நீ ஷவுட், அதேதான் லைக் பீப்புள் வந்து நீங்களே மாறி இருப்பீங்க பிஞ்ச் வாட்ச் பண்ணதுக்கு அப்புறம். என்ன சொல்றது, அந்த கேரக்டர் அதெல்லாம் இல்லைங்க. நீங்க ஒரு 8, 7, 6, 5 எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க அப்படியே வெளில போனீங்கன்னா யூ ஆக்ட் வியர்ட். அந்த எபிசோட பத்தியே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. டிவி அதான் நம்ம வந்து டிவி பார்த்துட்டு என்ன ஓடுதுன்னே தெரியாம அந்த எபிசோட் அப்படி நடந்தது. நம்ம பிரேக் தான் எடுப்போம், பிஞ்ச் வாட்சிங்ல பிரேக் தான் எடுப்போம். எடுக்கலாம்னா கூட என்ன சொல்றது அதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மேனரிசம் சொல்ல வரேன், அந்த மேனரிசம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். லைக் என்ன சொல்றது, ஃப்ரீக்கி ஃபைட்டர்ஸ் பார்த்துட்டு சும்மா அப்படியே கையில அப்படியே இமேஜினரி சீரியஸ் மாதிரி இப்படி வச்சுட்டு இருந்தேன். லைக் எல்லாரும் அப்படியே பார்ப்பாங்க, என்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, விட்டுருங்க. உங்களுக்கே நம்மள அறியாம ஏன்னா ரீசன் வச்சுக்கோங்க. when these type of movie watching, series watching, tele watching வச்சுக்கலாம், டேர்ம் நல்லா இருக்கும். டெலி வாட்சிங் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, எவால்வ் ஆகுது. ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்த்தோன்னா அதோட தாக்கம் ஒரு வாரம் இருக்கு, அப்புறம் நான் மறந்துடுறேன். we don't have an option to go watch the movie again. அப்போ நான் சொல்கிறேன், தியேட்டர் தான் திருப்பி போய் பார்க்கணும், டிவியில் பார்ப்பட்டா சன் டிவியில் பார்ப்போம். ஸோ அந்த ஒரு வாரம் தாக்கம். பட் நீ சொல்ல பிஞ்சு வாட்சிங்கிறது யூ ஆர் சிட்டிங் இன்டு ஒரு சீரிஸ். எங்கள் மாமனார் எங்கள் ஃபாதர் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவேன். ஸோ அவர் அதான் பண்ணார், அவருக்கு பிஞ்சி வாட்சிங் பார்க்குறோன்னு தெரியாமல் 4 எபிசோட் பார்த்துட்டாரு. ஏன்னா இட் வாஸ் ஸோ எங்கேஜிங். அவருக்கு அந்த பிடிச்ச ஜானர்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்துட்டு இருக்காரு. சண்டெல்லாம் இருக்குப்பா, அதனால நான் படம் நினைச்சிட்டேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. 4 எபிசோட் 4 மணி நேரம் பார்த்துருக்காரு உட்காந்து. ஒரு படத்தை 4 மணி நேரம், அவர் படம் தான் தெரியும், அவ்வளோ இன்ட்ரூட்டாக இருக்காரு. ஸோ இது வந்து ஸ்பார்க்குங்க. அதான் இந்த பாட்காஸ்ட் வந்து ஐ இன்வைட்டட் யூ. ஓகேவா? ஸோ ஐ எம் டாக்கிங் அபவுட் அ guy who lived his life till 60s and he's in 60s right now. He started his life in 60s 70s. அவருக்கு இப்படி இருக்கு. நமக்கு வந்துட்டு நீ சொல்றாப்புல இந்த பிங்கி வாட்சிங் வந்துட்டு ஒரு பிங்கி வாட்சிங் நம்ம தெரிஞ்சே நம்ம போய் மாட்டிக்கிறோம். ஓகேவா? வெளியில வந்து நீ அட்வைஸ் பண்றவங்களுக்குலாம் என்ன அட்வைஸ் பண்றேன்னா, லைக் என்ன சொல்றது, அப்படியே வந்து அட்டஸ்ட் உட்காராதீங்க. அதான் நான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு வந்து லிமிட் யுவர் செல்ஃப் 5-4 வச்சுவாங்க. 5க்கு மேல போச்சுன்னா அப்படியே நீங்க தெரிஞ்சுக்கணும் அடிக்ட். நிறைய பேர் வந்து அத பெருமையா போடுறாங்கடா. அதான் டார்க் அப்ப 3rd சீசன் அப்ப அப்படியே என்ன சொல்றது, லைக் பேரண்ட்ஸே வந்து என்கரேஜ் பண்றாங்களாம். இந்த மாதிரி பேரண்ட்ஸ் அவங்க வந்து டார்க் 3rd சீசன் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு, 8-9 எனக்கு சரியா தெரியல, அதை அவங்க அப்படியே பார்க்காம விட்டுருங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ எல்லாம் பார்க்காதீங்க. என்ன சொல்றது, ஒரு எபிசோட் முடிஞ்சோடனே ஏதாவது டாஸ்க் வச்சுக்கோங்க. என்ன சொல்றது, I felt actually really bad when I was watching Dark. I was doing a binge watch. Okay, binge watch பார்த்துட்டு இருக்கும்போது I was so into the series, I was not able to concentrate on my kid. ஓகேவா? அதனால அவனோட ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவன் வந்தாலே வந்துட்டு அவனை பார்த்துக்கோ, நான் பார்க்கணும் நான் பார்த்துட்டு இருந்தேன். பிஞ்ச் வாட்சிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்லி ஃபால் இன்டு another செக்ஷன் கால்டு பிஞ்ச் வாட்சிங் பார்க்குறவங்க வந்து சொல்கிறேன். நான் வந்து பேசுறது எதை பற்றி பேசுன்னு சொல்ல மறந்து நம்பர். டாக்டர் ஜான் மேயர்னு ஒருத்தர் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. ஓகேவா? சைக்காலஜி ஆர்டிக்கல் நீங்கள் போனீங்கன்னா கிடைக்கும். யூ கேன் டைப் டாக்டர் ஜான் மேயர். ஓகேவா? அவர் வந்து சைக்காலஜிஸ்ட்டு. 2020 மே மாதம் வந்த ஆர்டிக்கல் நினைக்கிறேன், மேயும் ஏப்ரலோ தெரியல எனக்கு. ஸோ அப்போ வந்து ஆர்டிக்கல் பிஞ்சி வாட்சிங் பார்க்குறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு பற்றி ஒரு டீட்டெயில்டு ஆர்டிக்கல். ஸோ ட்ரை டு டூ இட். அதில் எஸ்கேப் எப்படி பண்ணலாங்கிறதுக்கும் வந்துட்டு கிவன் அஸ் அன் ஐடியா, எப்படி போகலாம் அப்படின்ற ஐடியா இருக்குது. ஸோ அவர் 3 பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறாரு கௌதம். இதில் எதாவது நீ பர்சனலாக ஃபீல் பண்ணியிருக்கியா? நீ பண்ணும்போது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ். நீ சொல்லிட்ட ஸ்ட்ரெஸ் எப்படி வெளியில் போகும்னா, நீ சொல்கிறப்ப நீ பார்த்துட்டு போய் வேலை சொன்னா கற்றுவோம். ஓகேவா? இட்ஸ் இன்க்ரீஸ் யுவர் ஸ்ட்ரெஸ். 2வது ஆங்ஸைட்டி. அதுவும் நீ சொல்லிட்ட கிளிஃப் ஹேங்கர் மாதிரி இருந்துச்சு, லேப்டாப்பில் சார்ஜ் போனோன்னு எப்படா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு அந்த ஒரு ட்ரைவிங் எட்ஜ் ஆஃப் சிட்டி ஒன்று வச்சிருக்கிறது. ஓகேவா? 3வது வந்து டிப்ரெஷன். இது நம்ம இன்னும் போகல, ஆனால் யார் இதுக்கு போவான்றது நான் சொல்லிடுறேன். இப்போ நீ ஃபேஸ்புக்கில் பார்க்குறல, பிஞ்சி வாட்சிங் நான் பெருசாக கெத்தாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்க பார்த்தியா? தே ஹேவ் லாட் ஆஃப் சான்சஸ் டு கோ இன்டு டிப்ரெஷன். அவங்களால சீரிஸ் பார்க்காம இருக்கவே முடியாது. ஸோ அவங்கள மாதிரி ஒருத்தவங்க மாறாமல் இருக்கிறதுக்கு வந்து நீ சொன்ன அட்வைசஸையும் ப்ரோட்டோகால்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாருங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீ சொல்கிறாப்புல சீரிஸ் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸில் நீ என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்? எக்ஸ்ட்ரீம் மெஷர்ஸ்னா எனக்கு எப்படி ஃபோனை தூக்கி போடுறதா, வேற எதுவும் கிடையாது. எக்ஸாக்ட்லி. உண்மையாலுமே நீ ஒரு டாக்டரா போயிருக்க வேண்டிய இதாங்க ஆஃபர் பண்றாங்க. அன்இன்ஸ்டால் யுவர் நெட்ஃப்ளிக்ஸ் ஆப் அண்ட் அமேசான் ஆப்னே போடுறாங்க.
அது சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அன்இன்ஸ்டால்லாம் போன் இருந்தா தானே அதெல்லாம் இருக்கு. போனை தூக்கி இந்த பறணும்னு சொல்லுவாங்க வச்சிருங்க. நான் அதான் சில நேரத்துல நான் அதான் பண்ணுவேன். என்ன சொல்றேன், எனக்கே தோணுச்சு போன் ரொம்ப யூஸ் பண்ணிச்சுன்னா போனை எங்கேயாச்சும் போட்டு போயிடுவேன். போட்டு இல்ல வீட்டுல கொடுத்துட்டு எங்கேயா ஒழிச்சு வச்சிருக்கேன். எனக்கே தெரியும் இது ட்ரை பண்ணலாம். ஆக்சுவலா வீட்டுல யார்ட்டே கொடுத்து இந்த படத்துல எல்லாம் பண்ணுவாங்களே, என்கிட்ட சொல்லாதீங்க. இந்த டைம் டிராவல் படத்துல எல்லாம் சொல்லுவாங்க, எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்க என்கிட்ட சொல்லாதீங்க. நான் எவ்வளவுதான் அடிச்சுங்க நான் அழுதாலும் பிறந்தாலும் என்கிட்ட சொல்லாதீங்க. இந்த மாதிரி வீட்டுல யார்ட்டையா கொடுத்து ஒழிச்சு அதை சொல்றேங்க போனேன். ரொம்ப அதான் நான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. எக்ஸாம் டைம்ல நான் பண்ணுவேன் மோஸ்ட்லி. ஆனா சொல்றாங்க நம்ம ஜஸ்ட் என்ன சொல்றது, அப்படியே கண்ணுல தண்ணி வச்சாலே சொல்றாங்க, அது வேற விஷயம். பட் நான் ட்ரை பண்ணலாம் ஓரளவுக்கு. ஒரு எஃபோர்ட் தானே, ஒரு 100% இல்லாட்டி ஒரு 2% ட்ரை பண்ணலாம். சில பேர் வந்து என்னன்னா இது வந்து வீக்கெண்ட்ல பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் இருக்கும் அப்ப இதை பண்ணுவாங்க. ஆக்சுவலா நீங்க வீக்கெண்ட்ல நீங்க இது பண்ணிட்டீங்களே நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கலாம். வீக்கெண்ட் தான் நம்ம ஃப்ரீயா இருக்கும். நான் என்ன பண்றதுன்னா எனக்கு பண்ணுவேன், நான் என்ன எப்படி மாத்தின்னு வச்சுக்கோங்க, என் பையன் கிட்ட வரும்போது நான் போன் எடுத்து வச்சிருவேன். அவனும் புடிங்கி தூக்கி போட்டு உடைக்க பாக்குறான்னு ஒரு போன் உடச்சிட்டான். அதனால அது பயந்து வைக்கிற மாதிரி நீ சொல்றப்ப உடச்சி வச்சுட்டு அவன் வரைக்கும் யூஸ் பண்றது கிடையாது. அவன் எல்லா தூங்கின அப்புறம் தான் பாக்குறது. ஸோ இட் ரெடியூஸ் மை டைம் ஆல்சோ. நல்லா பார்த்தோன்னா நம்ம திரும்ப பேசின படங்களை பத்தி பேசலாம், சீரீஸ் பத்தி தான் பேசியிருக்கோம். சீரீஸ்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. Have you ever felt that these Netflix, Amazon are exploiting you psychologically? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். உனக்கு ஒரு டோபமைனை ஒரு சுரக்கிறதுக்கு தேவையான கண்டென்ட்டை கொடுத்து இது மாதிரி நீ ஃபீல் பண்ணதில்லை? இது அப்பதான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த சீரீஸ் பாக்குறப்ப ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நினைக்கிறேன். ஆமா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நல்ல சீரீஸ் தான், நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணல. அதான் பிரச்சனை, நல்ல சீரீஸ் கொடுக்க நமக்கு வந்து இன்னும் அடிக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. லாஸ்ட் டிசம்பர்ல பார்த்தேன் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். அதுவும் அந்த நைட்ல எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சதுன்னா இது இவ்வளவு இதுவா இருக்கு, என்ன இப்படி எடுத்துருக்கான், இவ்வளவு இதுவா இருக்கோமே அப்படின்னு எனக்கு அப்பதான் தோணுச்சு. It's a very dangerous thing, right? என்ன சொல்றேன், binge watching is a very very dangerous thing. We should come out of it. அதை glorify பண்றவங்களுக்கு வந்துட்டு they should know they are in a problem. ஒரு வைஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கியா? they talk about வைஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, வைஸ். அதுல வந்துட்டு பிஞ்சி வாட்சிங்கை பத்தி ஒரு ஆர்குமெண்ட், ஒரு கண்டென்ட் பேஸ் பண்ணியிருந்தாங்க. அவன் என்ன சொல்லலாம், ஒரு சூப்பரான வேர்ட் பிளேஸ் பண்ணான். when you are watching a series, the problem is with you அப்படிங்கிறாங்க. as a binge watch நீங்கள் பண்ணும்போது ப்ராப்ளம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் கெட்டிங் இன்டு அடிக்ஷன், யுவர் டோபமைன் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு தான் அவன் சொல்ல வரான். ஸோ இது வந்து மில்லினியல்ஸும் நான் சொன்னேன், மில்லினியல்ஸ் வந்து 90% பேர் பிஞ்சி வாட்சிங் பார்க்குறாங்க. ஜென் ஜி வந்துட்டு 70% ஆஃப் பீப்புள் வந்துட்டு பிஞ்சி வாட்சிங் பார்க்குறாங்கன்னு டேட்டா சொல்லுது. யூ கேன் சர்ச் இன் யூடியூப் ஆல்சோ, அந்த வைஸ் அந்த யூடியூப்ல டேட்டா தான் இது. ஸோ அங்கே வந்து சொல்லுது. இப்படி ஒரு ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கும்போது we are into ஜென் ஆல்ஃபா. அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டான். அவன் இன்னும் பிஞ்சி வாட்சிங் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கான். அவனே அறியாம உள்ள அவன் கார்ட்டூன்ல இப்போ என் பையன் ஆகிட்டு இருக்கான். அவன் உட்காந்தானா ரைம்ஸ் வந்து ஒரு பேட்டர்னா கோகோமெலன் போட்டு விட்டா ஃபுல்லாக பார்க்குறான். ஐ எம் ட்ரைங் டு மேக் ஹிம் கம் அவுட் ஆஃப் திஸ் அடிக்ஷன். அவன் தெரியும் டிவிலாம் பார்க்குறான், மொபைல் கொடுத்தா இப்போ அவனே சர்ச் பண்ணி பார்க்குறான். ஸோ ஆர் வி ஃபீடிங் அவர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டு திஸ் டைப் ஆஃப் சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸ்? நீ ஃபீல் பண்ணுறியா அது மாதிரி ஏதாவது இருக்கும்? நாளைக்கு அவன் பையன் பிறக்கான்னு வச்சுக்கோ, பையனோ பொண்ணோ பிறகுன்னு வச்சுக்கோ, நீ அதை வந்து எப்படி அதை வளர்க்கணும்னு ஆசைப்படுற அடுத்த ஜென்ரேஷன்? நேற்று கூட என்ன அட்வைஸ் பண்ணாங்க வீட்டுல, ஒர்க் when you work, play when you play. அதேதான் இது வந்து என்ன சொல்றது இல்ல, அதுதான் இந்த பாயிண்ட் நீ சொல். இந்த பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். இந்த சேயிங் வந்து டுபாகூர் அவுட்டேட்டட் சேயிங் தான். ஒர்க் when you work, play. we are working with the thing which you are playing also. நான் மொபைல்ல தான் வேலையும் செய்கிறேன், கம்ப்யூட்டர் தான் வேலையும் செய்யறேன், அதுல இந்த எல்லாம் நான் பார்க்கவும் செய்கிறேன். அவங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க. பூமர்ஸ் சொல்ற டைலாக் மக்களே, ஒர்க் when you work, play when you play சொல்றது வந்து கிரிக்கெட் விளையாடுறது, கில்லி விளையாடும்போது நடந்த காலம். கிரிக்கெட் பேட்டை எடுக்கிறதுக்கும் புக் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ கௌதமே எடுத்துங்களேன், அவன் எங்க படிக்கிறான்? இப்போ குவாரண்டைன்ல மொபைல்ல தான் எல்லா பிடிஎஃப் அனுப்புறாங்க, ஆர்டிகலுக்கு காலேஜ் சம்பந்தப்பட்டதெல்லாம். ஒரு கிளிக் அவன் கை தறி மாத்தினா கூட இட் கோஸ் டு ஃபேஸ்புக், இட் கோஸ் டு மீடியா. ஸோ திஸ் இஸ் வெரி அவுடேட்டட் சேயிங். ஓகே, ஸோ யூ சே அபவுட் இட். எப்படி வந்துட்டு யூ ஆர் ட்ரைங் டு இந்த பர்டிகுலர் சேயிங் என்ன ஆன்சர் வச்சிருக்க சொல்லு. அதான் இப்ப என்ன சொல்றது, நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த இதுவே நீங்க தான் அப்படின்னா நான் என்ன பண்றது? எனக்கு இப்ப கூட ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறாங்க, 3 hours வைக்கிறாங்க. வச்சா ஒரு செகண்ட் எனக்கு போர் அடிச்சாலே நான் வெளில வந்துடுறேன். வெளில வந்து நான் பாட்டுக்கு கால் பண்ணிட்டே வாட்ஸ்அப்ல பேசிட்டே தான் நான் இருக்கேன். பிஞ்சி வாட்சிங் பாக்குறேன். இந்த கேப்ல பாத்துறலாமே ஒரு சீரிஸ். அதேதான், இந்த சைடு போன்ல இப்படி வச்சுக்கிட்டு லேப்டாப்ல ஒரு எபிசோடு சென்டென்ஸ்ல ஒரு பாத்துட்டு இப்படிதான் என்ன சொல்றது, கான்ட் என்ன சொல்றது, அப்படியே வெளில வந்துட முடியாது. படிப்படியா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வர முடியும். அதுதான். சோ உன் பையனுக்கு என்ன பண்ணுவோம்? பையனுக்கு பொண்ணு இதை பார்க்காம இருக்க என்ன பண்ணலாம் நினைக்கிறேன்?
கேள்வின்னு சொல்ல மாட்டீங்களா? நம்ம பாட்காஸ்ட் எப்படா அன்ஸ்கிரிப்டட் தான்டா, மனசுல தோன்றதை பேசணும்டா. இப்ப நீ நான் இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நீ அடிக்கல இருந்து வெளியே வந்து நான் அடிக்கல இருந்து பாயிண்ட்லாம் பேசிட்டு இருக்கேன் அனுப்புறேன். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல மனசுல தோன்ற சொல்லி என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிடுறேன். என்ன பண்ண ட்ரை பண்றீங்கன்னு. ஐ எம் ட்ரைங் டு மேக் மை சன் டு ரீட் புக்ஸ். இப்போல இருந்து புக்கு பார்க்க படிக்க வரலான்னு இருக்கேன். அது அடிக்ஷன் எப்போதும் பயமா இருக்கு. அது ஒரு பக்கம் பார்க்கறச்சு. ஸோ இட் இஸ் என்ன எவிடென்ட் ரைட். ஒரு பக்கம் பார்க்கறச்சு வி கேன் டாக் அபவுட் ஆல் ஆஃப் சொல்யூஷன்ஸ் அண்ட் ஆல். ஆனால் இன்னெவிடென்ட்டாக தான் போயிட்டு இருக்குல்ல ஒரு கட்டத்துக்கு அப்புறம். நம்மளால தவிர்க்க முடியாத மாதிரி ஆயிட்டு இருக்குல்ல சொசைட்டில. என்ன பண்றது, ஒரு அளவும் பண்ண முடியாது போல. நம்ம வச்சிருவாங்க போல இல்லையா. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் பேண்ட் ஆனா வேணா நமக்கு சார்ஜ். ஆனால் அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கலி எம் சேயிங் சடனா இப்போ நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்லாம் ஒரு வாரம் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு எத்தனை பேர் பைத்தியம் முடியும்னு நினைக்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லு. நிறைய பேர் சில பேர் உசாரா டவுன்லோட் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லடா எந்த ஹைப்போதெட்டிக்கலி சேயிங் தான் சீரிஸ்ங்கிற கண்டென்ட்டே இல்ல. ஏன்டா ஒரு விஷயம் சொல்றேன் கேள்றாங்கன்னா, I know one guy used to watch every movies ரிலீஸ் பண்ணோன்னே பார்த்துட்டே இருப்பான். சென்னையில் இருக்க அந்த பையன் கொலிக் தான். இப்போ ஒரு 5 மாதம் தேட்டர் போச்சு தெரியுமா. அவன் பயங்கர டிப்ரெஷன் போயிட்டான் பர்சனலாக, தேட்டர் போக முடியலன்ட்டு. அவ்வளோ நிஜமாடா, இது ட்ரூ ஸ்டோரி. இதை வந்து யாரும் பேச மாட்டாங்க. அவன் டிப்ரெஷன் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு he was a teetotaler. he started smoking. இதுக்கு நான் கேட்டால் வந்துட்டு படம் பார்க்க போடுங்க மச்சான். அவன் சொல்ல தெரியாமல் சொல்கிறான். அது பிரச்சனை. அவன் படம் பார்க்க முடியல, தேட்டர் போக முடியலன்னு சொல்கிறான். இப்படி ஒரு 2 மணி நேரம் விஷயத்துக்கு இப்படி இருக்க ஆட்கள் இருக்கானுங்க. நீ என்ன நினைக்கிற, ஒரு ஆட்சி ஹைப்போதெட்டிக்கலி போச்சு, சடன் ஷட் டவுன், ஒரு நியூக்ளியர் அவன் தூக்கி போட்டானுங்கன்னு வச்சுக்க, எல்லாமே போயிடுச்சு. எதுவுமே இல்லை, ஒரு வேவ் வருது, மின்காந்த அலையில் போயிடுச்சு. என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க நான் சொல்றேன், உன் ஜென்ரேஷன் என்ன பண்ணுவாங்க மறுபடியும் சொல்லு. கண்டிப்பா இப்பதான் வந்து நிறைய பேர் வந்து டிவி பக்கமே போவாங்க. லைக் என்ன சொல்றேன், ஐம் நாட் டெல்லிங் அபௌட் டிவில வந்து அது பாப்பாங்கன்னு நான் சொல்ல வரல. டிவில தான் இப்பதான் இந்த சில சேனல்ஸ் தான் சில பேர், நானே டிவி அதேதான் சொல்றேன். நானும் பாக்கல அது, ஏன்னா நான் இப்ப நான் அதை பாக்கல. இதுவே நீங்க சொல்ற மாதிரி அது நடந்துச்சுன்னா மேபி நான் குக் வித் கோமாளியோ இல்ல பிக் பாஸோ நான் பாப்பேன். சோ அதுவும் போயிருச்சு என்ன பண்ணுவேன், உனக்கு வந்து அதுவும் போயிடுச்சுன்னா அப்பதான் வந்து நான் ஊரை சுத்த ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். நான் அது ஒரு ரீசன். சில பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளியே போடுவாங்க, நான் சில டைம் வந்து நான் சீரிஸ் பார்க்கணும் அதுக்கே போக மாட்டேன். நான் வந்து அவாய்ட் பண்றேன். சில நேரத்துல அவாய்ட் பண்றேன். மேபி நான் வந்து அவங்களுக்கு தான் சாரி கேளு விட முடியாது. அப்ப பாட்காஸ்ட் மூலம் வெரி சாரி மதிச்சு கூப்பிட்டுருக்காங்கல்ல. அப்புறம் வந்து அதான் என்ன சொல்ல வரேன், அதான் வெளில சுத்த ஆரம்பிப்போம் நிறைய. அதான் இல்ல இது உன் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல, அதான் சொல்ல வரேன். இதுதான் ஜென்ரேஷன் கேப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நீ என்ன கேட்டா இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, என்னோட ஆன்சர் என்னவா இருந்திருக்கும்னா, எங்க ஆட்கள் மெஜரா நாங்கள் வெளியே சுற்றுவோம் எல்லாம் பண்ணுவோம் இருக்கு வந்திருக்கோம். சில இன்னும் கொஞ்சம் பூமர் ஸ்டைட் போனா வில் ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலிம்பாங்க. ஓகேவா, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. அது வேற, அதுதான் பார்த்து ரீசெண்டாக ஒரு மீன் படம் வந்துருந்துச்சு, கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தி மென்டல் ட்ராமா பண்ணுறேன். அதையும் விட்டுட்டு வாயிலேருந்து புக் ரீடிங்கிற வார்த்தை வரல. அது போய் ஸ்டார்ட் பண்ணிட்டியடா நீ ஆரம்பிக்கும் போது, அது படமே வந்துருச்சுடா. இப்ப நீ புக் படிக்கணும்னு நான் படமா வராத புத்தகங்களை படி. அப்பதான் உனக்கு வந்து புக் ரீடிங்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும். எங்க அப்பா வந்து புக் தான் படிப்பாரு. நல்லது. எங்க அப்பாட்ட இருந்து அது ஒரு விஷயம் நான் கத்துப்பேன்னா புக் ரீடிங். நான் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. லைக் இந்த இந்திரியன்ல வர ரூமர் தான் ஸ்டீமர் தான் படிச்சு போட்டு போயிட்டே இருப்பாரு. பரவாயில்லையே. புக் ரீடிங் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் என்னவோ நானும் பெருசா படிச்சா மாதிரி நானே ஒன்னும் படிக்கல. ட்ரை நான் வந்து இப்ப லாஸ்டா வந்து நான் சொன்னல 1 hour நான் பாப்பேன் சீரிஸ்னு. இப்ப அது வந்து 1 hour நான் படிச்சிட்டு இருக்கேன். நல்லது, நல்ல ஹாபிட் தான். ரீடிங் இஸ் a nice habit because what I'm saying was reading can give you a good amount of exposure. இப்ப சீரியஸா தான் பண்ண வச்சுக்கோ. நீ மிஸ்டர் ரோபோட் பார்த்தனா உனக்கு நிறைய சயின்டிஃபிக்கல் டேட்டா கிடைக்கும், இது பார்த்தனாலும் கிடைக்கும். அதுவும் வந்துருதுன்னு வச்சுக்கோ. சரி, ஒரு இது உங்க ஜென்ரேஷன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அடுத்த கண்டென்ட் நகர 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 இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் காண போயிட்டு இருக்கு. அதான் உண்மை. ஸோ புக் ரீடிங் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், இந்த சீரீஸு, அதுக்காக வந்து அதுக்காக நம்ம 2 பேர் வந்து சீரீஸை பார்க்கக்கூடாது சொல்ல நினச்சிக்க போகிறாங்க. இல்லை, வி ஆர் டாக்கிங் அபவுட் பிஞ்சி வாட்சிங்கில் இருக்கிற இம்பாக்டை பற்றி நம்ம பேசுகிறோம். என்ன சொல்கிறேன் கரெக்டாக? நம்ம வந்துட்டு இப்போ அதுக்காக சீரீஸே பார்க்காத அவங்க என்கேஜ் பண்ணிக்கான அதுவும் பிரச்சனை தான். ஆனால் நிறைய விஷயங்கள் புது கான்டென்ட்ஸ் வருது, புது சயின்டிஃபிக்கல் ஐடியாஸ் வருது, புது பீப்புளோடைய கல்ச்சர் தெரிஞ்சுக்க முடியுது சீரீஸ்னால தான். ஸோ வி கான்ட் அவாய்ட் தட். ஸோ
ஆனால் லைட்டர் நோட் கமிங் பேக் டு த சீரீஸ் விச் வி வாட்ச், ஓகேவா? வைக்கிங்ஸ் பார்த்த அப்புறம் தான் ஐ டுக் கிளாஸ், நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் போயிட்டு ஆன்லைனில் வைக்கிங் ஹிஸ்ட்ரியை பற்றி. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்போ நான் அதை பற்றி ஒரு 10 சீசன் பாட்காஸ்டே பண்ணுற அளவுக்கு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ வைக்கிங்ஸ் அப்படின்னு வந்து இன்ட்ராக்ட் பண்ணால் ஒரு சீரீஸ். இப்போ ஒரு இந்த நோட்லேருந்து ஒரு 5 minutes வி கேன் எண்ட் திஸ் பாட்காஸ்ட். என்ன கேட்குறேன்னா, உனக்கு பிஞ்சி வாட்சிங்ல வெளியே வந்தாலும் சீரீஸ் வாட்சிங்லேருந்து நீ போயிட்டுருக்கு, இந்த இவாலுவேஷன் ஆகிட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் வந்துட்டு உன்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இது வந்து அஃபெக்ட் பண்ணணும்னு யோசிக்கிறியா? இப்போ நீ படிச்சுட்டு இருக்க, ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஃபியூச்சரிஸ்டிக். ஏன்னா என்ன அஃபெக்ட் பண்ணுது பயங்கரமா, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸை பயங்கரம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அதுக்கு நீ இப்போ இருந்து நீ வந்து உன்னை வந்து மாற்றிக்கிறது நல்லது தானே? பண்ணிட்டு இருக்கேன். அதான் உன்ன சொல்றேன், உனக்காக உன்னை சாம்பிளா சொல்றேன். ஸோ உன் ஜென்ரேஷனுக்கு சொல்லு, நீங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்ற மாதிரி சொல்லு, நீ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி புளிக்கிட்டு இருந்தா விளங்க மாட்டடா, உங்க அப்பா அம்மா சொல்ற மாதிரி சொல்லக்கூடாது, விளங்காம போயிருன்றதெல்லாம் விட்டுருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்தா யூ மைட் ஃபேஸ் தீஸ் டைப் ஆஃப் இஷ்யூஸ் அப்படின்னு எதை சொல்லுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து சீரீஸ் வந்து பொறுமையாவே பாருங்க. லைக் யாருக்கும் வந்து பிரைஸ் எல்லாம் தரப்போறது இல்ல. ஃபர்ஸ்ட் பாத்துட்டோம், வேகமா பாத்துட்டோங்கிறதுக்கு பிரைஸ் எல்லாம் தரப்போறது இல்ல. அதே மாதிரி சில சீரீஸ் எல்லாம் நீங்க போஸ்ட் போடலன்னா என்ன சொல்ற, சில பேர் அதுதான் அதுக்கே பண்ணுவாங்க. லைக் நான் போஸ்ட் போடணும், அதுக்குன்னே பாப்பானுங்க, நொட்ட சொல்லணும் பாப்பானுங்க. ஆனா நொட்ட சொல்லணும் ஒண்ணு இல்ல. இப்ப சில பேருக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்கும், எல்லாரும் பாத்துட்டாங்க, அதேதான் அந்த சோசியல் மீடியாவிலே. ஸோ அதுக்காக தான் நீங்க ஒண்ணு இது பண்ணிக்கிறீங்க. நான் டார்க் பார்த்தப்ப எனக்கு நடந்ததுதான் நான் சொல்றேன். டார்க் நான் பாக்கல, உலகத்துல எல்லாருமே கேக்குறாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்டு நேற்று என்கிட்ட சீரிஸ் சஜஷன் கேட்டு போனா அவன் கேக்குறான், டார்க் பாக்கல யாராவது? இல்லடா பாக்கலாம். பட்டாசான சீரிஸ் சொல்ல மறந்துட்டேன். பீக்கி பிளைண்டர்ஸ் பாருங்க மக்களே, முக்கியம். அதான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஜஸ்ட் ஸ்டே காம், அவ்வளவுதான். இப்ப உங்களை வந்து யாரும் போலீஸ் எல்லாம் ஒன்னும் பிடிச்சிட்டு போறது இல்ல. ட்ரெண்டியா இருக்க சீரீஸை பாக்கலன்னா எல்லாரும் பார்த்து முடிச்சுட்டு பொறுமையா கூட நீங்க பார்த்தா கூட அந்த சீரீஸ்க்கு இருக்கிற வேல்யூ அப்படியே தான் இருக்கும். நான் சில அண்டர் ரேட்டட் சீரீஸ், இந்த மாதிரி பர்சனல் இன்ட்ரெஸ்டோ இல்ல இந்த மாதிரி ஹவுஸ் எம்பியோ அந்த மாதிரி ஏதாவது சீரீஸ் இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த மாதிரி பண்ணலாம். ஆல்ரெடி எல்லாருமே பாக்குறாங்கன்னு நீங்க வந்து ரொம்ப பிஞ்சு பண்ணி பாக்காதீங்க. சில டைம் பிஞ்ச் பண்ணி பார்த்து உங்களுக்கு புரிஞ்சா ஓகே. உங்களுக்கே பிஞ்ச் பண்ணி பார்த்து புரியலன்னா திரும்ப டார்க் எல்லாம் திரும்ப நீங்க தான் பிஞ்ச் பண்ண. அது பிஞ்சி வாட்சிங் ரீவிசிட் பண்ற மாதிரி இருக்கும், தலைவலி தான். இப்ப சொல்றேன்னா ஒரு டாஸ்க் மாதிரி ஏதாவது ஒண்ணு வச்சுக்கோங்க. லைக் இந்த எபிசோட் நான் பாத்துட்டேன், நான் இதை பண்ணிட்டு வரேன், திரும்ப இன்னொரு எபிசோட் பாக்குறேன் அப்படின்னு ஒரு டைம் டேபிள். அதேதான் நான் சொல்றேன், ஷெட்யூல் போட்டே போடுங்க. வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க படிக்கிட்டு ஷெட்யூல் போடுற மாதிரி போடுறாங்க. நல்லதுதான். இங்கதான் சொன்னேன், I am so happy that Gautam you are giving that this much of idea on this. நான் இவ்வளவு சொல்லுன்னு எதிர்பார்க்கல. கௌதம் சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஸ்கெடியூல் பண்ணுங்க, இதுக்கெல்லாம் என்ன ஷெடியூல் பண்றேன்னு கேட்கறவங்களை வந்து டீபங்க் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு we know how addictive we are having little bit of a psychological issue தான் ஒரு வகையில், ஒரு எக்ஸ்டென்ட்ல. அதுலேருந்து வெளியே வர நான் ட்ரை பண்றேன். ஸோ எனக்கு எது ஈஸியாக இருக்கோ தான் நான் பண்ண முடியும். ஸோ லைக் ஈ செட் ட்ரை டு புட் ஷெடியூல்ஸ். நான் அதான் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கெடியூல் போட்டு நீங்க ஒர்க் பண்றது நல்லது. ஸோ இட்ஸ் a great advice Gautam. ப்ளீஸ் கோ ஆன். அதை சொல்லி அப்புறம் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் வந்து இது வந்து இந்த அட்வைஸ் தான் தெரியல, தயவு செஞ்சு வந்து என்ன சொல்றது, ஸ்பாய்லர் போடாதீங்க. அது அவங்க பயந்துட்டு ஸ்பாய்லர் போட்டுறவங்களும் ஸ்பாய்லர் போட்டு மாதிரி நான் பார்த்தாலுமே அந்த இதுலயே பாத்துறீங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த இதுலதான் நான் வந்து ரெட்டிட்ட வந்து நான் நல்லா நான் சொல்லுவேன். லைக் அழகா வந்து இந்த ரெட்டிட்ட நீங்க வந்து ரெட்டிட்ட நீங்க ஸ்க்ரால் பண்ணும்போதே ஸ்பாய்லர் நீங்க பார்க்கணும்னா பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபேஸ்புக்லயோ வாட்ஸ்அப்லயோ இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்க வாய் மூட்டா நல்லா இருக்கும். அதுக்கு நீங்க வாயை மூட்டு, வாயும் கையும் சும்மா இருக்கும். இல்ல ரெண்டாவது வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு ஒரு சீரீஸ் பார்த்துட்டா நான் பெரிய புல்த்தின்னு காமிச்சிக்கிறதுக்காக வந்து ஃபேஸ்புக்ல வந்து போஸ்ட் போடுவாங்க. ஸோ அவங்க தான் பிக்கஸ்ட் த்ரெட். அவனுங்க அந்த சீரீஸ் நல்லா இருக்குன்றதை குளோரிஃபை பண்ணிட்டு அதை அந்த நல்லா இருக்குன்னு பார்க்க ஒரு கூட்டம் இருக்கும். இவனே எவ்வளவு போராட்டம் பாருலாம், இதை நான் நொட்டை கண்டுபிடிக்கன்னு பார்க்கறது குரூப் இருப்பாங்க. இவங்க 2 பேருமே இந்த சைக்கிள் வந்து அடிக்ட் ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் தான் பிஞ்சி வாட்சிங் பாக்குற முக்கியமான ஆட்கள். வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து அன்ஃபன்னினும் லாஃப் ட்ராக்ஸ்ன்னு சொல்றவங்க தான் எனக்கு ஞாபகம் சொல்லுவாங்க. லைக் ஃப்ரெண்ட்ஸுக்கு இப்போ யாராவது வந்து சீரீஸ் செஷன் யாராவது கேட்டாங்கன்னா நிறைய பேர் வந்து சீரீஸ் அவ்வளோ பார்க்காதவனே ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவாங்க. மேபி நிறைய பேர் அதை பாக்குறாங்கிறதுக்காலையோ இல்ல என்ன இவங்கெல்லாம் இந்த சீரீஸ் பாக்குறாங்களே அப்படின்னு ஒரு இன்ஃபாரிட்டி காம்ப்ளெக்ஸா அது என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கலையா? அதான் நிறைய பேர் பாக்குறாங்கிறதுக்காக தட் டசன்ட் மேக் தி சீரிஸ் ஓவர் ரேட்டட். எப்போ ஓவர் ரேட் ஆகும்? ஒருத்த வந்து அந்த சீரீஸை வந்து அளவுக்கு அதிகமா புகழ்ந்தாலோ என்ன சொல்றது, இதாலதான் நான் என்ன சொல்றது உயிர் வாழ்றேன்,
இப்படின்லாம் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சில சீரீஸ் எல்லாம். அப்போ வந்து நீங்க சொல்லலாம் இந்த இந்த சென்டென்ஸ் ஓவர் ரேட் பண்ற மாதிரி இருக்கு இந்த சீரீஸ் அப்படின்னு. நீங்க மொத்த சீரீஸுமே அப்படியே நீங்க பண்ணி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி அவன் 10 சீசன் கொண்டு வந்திருப்பான்னு எனக்கு புரியல. இல்ல அதான் இவங்க வந்துட்டு இந்த ஜென்ரேஷன்ல வந்துட்டு பெருசா சொல்லலாம். அதெல்லாம் பெரிய ஹிட்டான சீரீஸ் எத்தனை பேர் பார்த்துருமா? சாம்பிள் தான். 90% ஒரு விஷயம் பார்த்தானா அது சொசைட்டில ஹிட். நீ இந்த 10% டைலாக்லாம் ஒரு பண்ணுங்க. உன் ஒப்பீனியன் அது. ஒப்பீனியன் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கன்க்ளூஷன். கன்க்ளூஷன் ஸ்டேஸ் இன்எவிடென்ட். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கர ஹிட்டு, பயங்கர ரீச். இன்னும் நீ டாப் 10 பெஸ்ட் ஆல் டைம் சீரீஸ்னு போட்டால வந்து புருக்லின் 9 வரும், ஃப்ரெண்ட்ஸ் வரும், எல்லாமே வரும். ஓகேவா இல்லையா? கூகுளில் சும்மா சர்ச் பண்ணி பார்த்தோன்னா புருக்லின் 9 வரும், ஃப்ரெண்ட்ஸ் வரும், பிக் பேங் தியரி வரும். இதெல்லாம் பிடிக்காம இருக்கலாம். பிக் பேங் தியரி வந்து செக்ஸிஸ்ட் மார்க் இருக்கிற சீரீஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆஃபீஸ் வந்து செக்ஸிஸ்ட் மார்க் இருக்கிற சீரீஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பட் இட் சொசைட்டி ஒத்துக்கிட்ட விஷயம் மீற முடியாது. ஸோ தோஸ் பீப்புள் ஆர் ஜஸ்ட் அன் ஆஸ்ஹோல் ஹூ இஸ் ட்ரைங் டு பி அன் ஆஸ்ஹோல். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் ஒரு இந்த பாட்காஸ்ட் நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயம் இல்லை. ஸோ இந்த சீரீஸ் நம்ம இவ்வளோ நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு, பழைய பூமர் டைலாக் தான். பட் அதுதான் வந்துட்டு இங்கே வந்து ரெலவெண்ட்டாக பொருந்துது. ஓகேவா? டோன்ட் கெட் இன் டு இட் டூ மச். நீ என்ன சொல்ற? வாட் இஸ் யுவர் லாஸ்ட் எண்ட் நோட் ஆன் திஸ் பர்டிகுலர் பிஞ்சி வாட்சிங் சீரீஸ்? பிஞ்ச் வாட்சிங் இஸ் என்ன சொல்றது, இப்போ நீங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப நீங்க ஃப்ரீடா நீங்க எந்த ஒர்க்கும் இல்லடா அப்படின்னா யூ கேன் பிஞ்ச் வாட்ச், கண்டிப்பா பார்க்கலாம். ஆனா ஒரு ஒர்க் இருக்கு, படிக்கணுமோ ஒர்க்கு வச்சுக்கிட்டு நீங்க பிஞ்ச் வாட்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா இட் வில் ஹாண்ட் யூ. கண்டிப்பா உங்களை ஹாண்ட் பண்ணும். அந்த ஒர்க்கு நீங்க முடிக்காதனாலயோ நீங்க படிக்காதனாலயோ இருக்கும் போது கண்டிப்பா நம்ம ஐயோ இந்த இவ்வளவு நேரம் பிஞ்ச் வாட்ச் பண்ணது படிச்சிருக்கலாமே, இந்த ஒர்க்கை முடிச்சு. இது ரெக்ரெட்ரா? நீங்க சொல்றது ரெக்ரெட் பண்றது ஓகேடா. பிஞ்ச் வாட்சிங் பாக்குறதே தப்புன்னு சொல்றது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு நான் சொல்ல வரேன். அதுக்கு என்ன சொல்ல வரேன்? நீ இந்த ஓகே வித் யுவர் அட்வைஸ். ரிடக்ஷன் ஆஃப் அடிக்ஷனை குறைக்கிறதுக்கு பிஞ்ச் வாட்சிங் குறைக்கலாம்னு சொல்றது நியாயம். சரி, இங்கே தான் வந்து ஆர் ஜென்ரேஷன் டிஃப்ரென்ஸ். அதனால ஒன்று நான் பேசணும்னு சொன்னேன். ஸோ யூ ஆர் ஓகே வித் பிஞ்ச் வாட்சிங் டு சர்டன் எக்ஸ்டென்ட். ஆனால் வந்துட்டு ட்ரை டு ரெடியூஸ் சொல்ல வரேன். பட் என் சைட்லேருந்து சாரி உடம்பு சொல்லுறதுனால என் ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது பிஞ்ச் வாட்சிங் தப்புன்னு தோணுது. சாரி, தட் டசன்ட் மீன் ஐ அம் பூமர். ஓகேவா? ஸோ ஏன் அப்படி சொல்ல வரேன்னா வந்துட்டு இங்கே இன்னொரு ஒரு பூமர் வாசனை சொல்கிறேன் பாரு. வீட்டில் உத்து பார்த்தா ஓராயிர வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை இல்லாமல் இருக்கவே இருக்காது உங்களுக்கு. ஏதாவது ஒரு வேலை இருக்கும். இப்போ நம்ம நினச்சிக்கிறோம் இந்த வேலை மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறோம், டைட்டில் போட்டுக்கிறோம். ஸோ சந்தோஷம் நம்பர் 2 நாள் சந்தோஷமே வருது. கௌதம் வந்துட்டு சொல்கிற பாயிண்ட்லேருந்து நான் இந்த இடத்துல வந்து கான்ட்ராக்ட் யார். ஸோ யூ ஸ்டே வித் யுவர் பாயிண்ட். ஓன் ஜென்ரேஷன் ரெப்ரஸன்டேஷன் அதுதான். ஸோ ஒரு நாள் நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாம் அப்படிங்கிற. இதே கௌதம் வந்துட்டு 5 வருஷம் கழிச்சோ வேலைக்கு போன போகிறோம் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்க மாட்டேன்னு நான் சொல்கிறேன். 100% அடிச்சு சொல்கிறேன். எப்பா போதும் தாங்க மாதிரி ஆயிடுவேன். ஆனால் உன் ஜென் ஆல்ஃபா இதே பாட்காஸ்ட்டை வந்துட்டு கௌதம் வந்து பாட்காஸ்ட் ஹோஸ்ட் பண்ணுறான். ஒரு ஜென் ஆல்ஃபாவை கூட்டு வந்து நீ உட்கார வச்சு பேசுனா நீ சொன்ன அதே பாயிண்ட் தான் சொல்லுவோம். இது இஸ் நாட் அ ஜென்ரேஷன் கேப், திஸ் இஸ் ஜென்ரேஷன் ரியலைசேஷன். என்ன பொறுத்தவரைக்கும் அதுதான். ஒரு ஜென்ரேஷன் ஒன்று ரியலைஸ் பண்ணும். அது மாதிரி நாங்கள் ரியலைஸ் பண்ணது சொல்ல வரோம். எனக்கு தெரிஞ்சு சில பேரண்ட்ஸே வந்துட்டு என்கரேஜிங் பிஞ்சி வாட்சிங் தம் பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஸோ லைக் யூ செட் ஆஸ் ஆஃப் நவ் ஃபார் யுவர் ஜென்ரேஷன் தே கேன் வாட்ச் டு சர்டன் எக்ஸ்டென்ட். பட் ஆனால் லாங் ரன்ல நிப்பாட்டணும். அது ஏன் கருத்து. நீங்க அதை ஒத்துக்கிறதா ஒத்துக்கலாம், இல்ல மாற்று கருத்து இருந்தாலும் பரவாயில்ல. சில சினிமா கிரிட்டிக்லாம் இருப்பாங்க, லைக் அவங்க ரிவ்யூ போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பிக் வாட்ச் பண்ணா அவன் குழப்பது தான் அவங்களுக்காக பிக் வாட்ச் பண்ணிதான். நமக்கு என்ன, நம்ம மண்டே ஆனா ஓட வேண்டியதா இருக்கும். நம்ம ஜாப் அப்படிதான். ஸோ அப்படி இருக்கும் போது பிஞ்ச் வாட்ச்னா கண்டிப்பா நாட் அட்வைஸ். ஒர்க்லாம் முடிச்சிட்டேன் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு சண்டே மார்னிங் ஒரு சாட்டர்டே ஈவினிங் அந்த மாதிரி உட்காந்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா பிஞ்ச் வாட்சிங். அதுக்குன்னு நீங்க ஐ டோன்ட் என்கரேஜ் பிஞ்ச் வாட்சிங். இப்பவே நான் தான் குறைச்சிட்டு இருக்கேன். லைக் நான் முன்னெல்லாம் வந்து ஐ டோன்ட் மேக் மச் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் இந்த 19, 20க்கு அப்புறம் தான் 18ல நான் ஃபுல் பிஞ்ச் வாட்ச் தான். ஸோ மேக் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க. ஆல்மோஸ்ட் யூ கேம் அவுட் ஆஃப் யுவர் அடிக்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும். அதேதான், அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வளர்த்துக்கோங்க. அப்படி வளர்த்துக்கிட்டாலே தட் வில் ஹெல்ப் யூ லாட். ஆனா இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் லவடைகளே வந்துட்டு பிஞ்ச் வாட்ச் பாக்குறீங்க, அப்ப என்ன பண்றது? பிளாக் பண்றது. அவ்வளவுதான். லைஃப்ல இருந்து அவனை பிளாக் பண்ணு, கட் பண்ணு. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல வெளியே வரணுன்றது ஒருத்தர் ஆல்டர்னேட்டிவ் போனீங்கன்னா அவனும் அதே பண்ணாலும் அவன் விட்டு வெளியே வரது. கரெக்ட். ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் மாதிரி போச்சு இந்த பாட்காஸ்ட் லாஸ்ட் லைன். சரி, இதுதான் ஓகே. ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் சேயிங். ஸோ ஷோ முடிய போகுது. ஸோ ஐ எம் ரீவிசிட்டிங் த ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட். கௌதம் வந்து டக்குன்னு என்னென்ன சீரிஸ் பேரை மட்டும் சொல்ல நீ பார்க்கணும்னு சொல்ற சீரிஸ். 5 சீரிஸ் 6 சீரிஸ் எவ்வளோ சீரிஸ் பரவாயில்ல, நான் அப்புறம் ஆட் பண்ணுறேன். பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட்
பிரைம்ல இருக்கு. அண்ட் செகண்ட் வந்து மிஸ்டர் ரோபோட், அதுக்கு வந்து சீசன் 3 வரையும் தான் பிரைம்ல இருக்கு. ஃபோர்த் வந்து டெலிகிராம்ல டெலிகாஸ்டிங்னால பிரைம்ல இல்ல. ஸோ ஃபோர்த் டெலிகிராம்ல ஒரு கரண்ட்லி தான். அதுக்கப்புறம் வாட்ச் சீரிஸ் லைக் ஹவுஸ் என்டி, சொல்லிட்டே போய் நோட் பண்ணிப்பாங்க. மென்டலிஸ்ட், ஹவுஸ் என்டி, அப்புறம் டெக்ஸ்டர் மை ஃபேவரட், ரொம்ப ஃபேவரட் அது. அப்புறம் வந்து மென்டலிஸ்ட். இதெல்லாம் வந்து மோஸ்ட்லி நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. மோஸ்ட்லி பிக் நேம்ஸ், பிரேக்கிங் பேட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பிரிசன் பிரேக், இதுதான் அப்படின்ட்டு இருந்திருக்கீங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் உங்களுக்கு நியூ நேம்ஸா இருக்கலாம். ஸோ இதான் என்னோட சீரிஸ் சஜஷன். இதுதான் அது ஐம் ஆடிங் டு திஸ். அதே மாதிரி ஐம் கோனா லீவ் அவுட் பிரேக்கிங் பேட், காட், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதெல்லாம் விட்டுற போகிறேன். ஸோ ஐம் டாக்கிங் அபவுட் விச் பீக்கி பிளைண்டர்ஸ் பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு ட்ரை டு வாட்ச் டார்க் பாருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு வாட்ச் பெட்டர் கால் சால் பாருங்க, ஸ்பின் ஆஃப், இட்ஸ் வெரி குட் சீரிஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு வி கேன் வாட்ச் வைக்கிங்ஸ், இட்ஸ் அ வெரி குட் சீரிஸ் ஆஸ் வெல். ஐ வாஸ் திங்கிங் another குட் சீரிஸ், மறந்து போச்சுடா. இன்னொரு சீரிஸ் என்னன்னு சொல்லணும்னு இருந்தேன்னா, ஆஹா சரி ஓகே, திருப்பி ஞாபகம் வந்து தனி ஸ்கேம் பாருங்க. ஸ்கேம் நல்லா இருக்கும். இப்போ க்ரௌன் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். க்ரௌன் நல்லா இருக்குன்னு சில பேர் சொன்னானுங்க, தெரியல. அப்புறமேட்டுக்கு குயின் கேம்பிட் பாருங்க, இட்ஸ் a very good series. டவுன்லோட் பண்ணிருக்கேன், 7 எபிசோட் தான் சொல்லிருக்காங்க. சூப்பரா இருக்கு. இட்ஸ் a great series to watch. ஸோ அதை பார்க்கலாம். ஸோ தீஸ் ஆர் த ரெக்கமெண்டேஷன்ஸ் வி ஹவ். இது வந்து உங்கள் சீரிஸ் ரெக்கமெண்டேஷன். வி ஆல்ரெடி டிட் அவர் லைஃப் ரெக்கமெண்டேஷன் முன்னாடியே. பிஞ்சி வாட்ச் நிறையா பார்க்காதீங்கன்னு சொல்லியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் கௌதம், உங்கள் டைம் 1 hour வந்து நீ ஸ்பெண்ட் பண்ணி உன்னோட 1 hour பிஞ்சி வாட்சிங்கன்னா உன்னை காப்பாற்றிருக்கேன். பட் யூ கேம் அவுட் ஆஃப் இட். சாரி கைஸ், ஐ நாயிங் லாட் ஆஃப் காஃப் 2 days. அதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல, 1 மணி நேரம் ஓட்டிட்டு எப்படியோ பேசி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் கௌதம். நீங்கள் வந்துட்டு எனி ஃபீட்பேக்ஸ் டு யுவர் வியூவர்ஸ், லிசனர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? எப்படி நீ சொல்லு, இந்த கண்டென்ட் வைஸ் என்ன பாட்காஸ்ட் நீ கேட்டிருக்க டவுட் தானே? இப்போ நீ நேற்று லிங்கே வாங்கினேன். ஸோ எப்போ யூ கிவ் மீ சம் டிப்ஸ் ஆல்சோ. கேட்கும்போது இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை, கேட்டதும் இல்லை. என்ன கேட்டால் பாட்காஸ்ட் இஸ் ஆக்சுவலி குட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபர். நீ காதில் மாட்டி விட்டு நீ படுத்தனா 2 ஆப்ஷன் உனக்கு கிடைக்குது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ண வரைக்கும் என் பாட்காஸ்ட்டே நான் கேட்டு ஃபீல் பண்ணேன். ஒன்று எனக்கு தூக்கம் வந்துடுது, இல்லைனா வந்துட்டு இன்ட்ரெஸ்ட்டாக கேட்குறேன், டிஸ்ட்ராக்ஷன் தான். ஸோ ட்ரை டு லிசன் டு மெனி பாட்காஸ்ட். வேறு லாட் ஆஃப் பாட்காஸ்ட், ஜாலியாக இருக்கிற பாட்காஸ்ட் இருக்குது, அதுவும் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸ்கிமி வண்ணக்காவி, எங்களுக்கு தெரியும் தமிழ் பாட்காஸ்ட், நான் பேர்லாம் சொல்ல வரேன். அப்புறமேட்டுக்கு வோக்கல் ஒலி, விஜய் வரதராஜோடது இருக்குது. அப்புறமேட்டு அற்புதம் வந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறாரு, அதுவும் நல்லா நைட்டாக பண்ணுறாங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் பாட்காஸ்ட் லைக் திஸ். அப்புறம் சில டொக்கு பாட்காஸ்ட் நிறையா இருக்குது தமிழில், அதுவும் பார்க்குறதா தான் பாருங்க. நீ கேளு, அதெல்லாம் கேளு, ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தேங்க்யூ ஸோ மச் கௌதம். It's a pleasure talking to you. I didn't expect this much you came out. நான் வந்துட்டு சரி சும்மா சீரிஸ் ரெக்கமெண்டேஷன், பட் you are able to explore the psychological aspects of your generation as well. You are a good sample. ரொம்ப thank you so much. You are going places, you will go to places. இந்த மாதிரி மைண்ட் செட்ல இருந்தேன்னா it's my wish to you, and thanks again. Thank you. நான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது பாட்காஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. ஓகே, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு நான் பேசுறேன், நான் பாட்காஸ்ட்னு சொல்லு, நல்லா இருக்கும், ஓட்டு விடு. It's a great talking to you. Okay viewers, that was Santosh. He was such a sweet lad. பத்தியா 2 சென்டர்ஸ் தொடர்ந்து நான் பாட்காஸ்ட் பண்ணேன்டா, அதான் தப்புடா. கௌதம் coming back. Okay people, that was கௌதம் வந்துட்டு such a sweet lad actually. ரொம்ப அழகாக வந்துட்டு பேசினாரு. I was expecting it was a sweet shock. நான் பேசினதே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். We felt like such a good connection. அவருக்கு நம்ம சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஸோ ஐ வில் see you all in next podcast. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட் வந்துட்டு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி பேசலான்னு இருக்கேன். ஸோ அதை வந்து நான் ஐ ட்ரை டு டாக் அபவுட் இட். இந்த நான் பாட்காஸ்ட் பேசினப்புறம் கௌதம் ஜென்ரேஷனுக்கும் எனக்கு ஒரு பெரிய பகை கூட உருவாகலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ வில் ட்ரை டு டாக் அபவுட் இட். ஸோ ஐ வில் see you all in next podcast, and thank you so much for your time and listening. Ta-da.